Right. Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala Rasulillah. Amma ba'd. Rabbi shrah li sadri wa yassir li amri wa hlul 'uqdatan min lisani yafqahu qawli. Rabbi yassir wa la tu'assir wa tammim bil khair. Allahumma la sahla illa ma ja'altahu sahla wa anta taj'alul hazna idha shi'ta sahla. அனைத்து மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கூடாக 2025ஆம் ஆண்டு கபோத சாதாரண தர பரீட்சையில் அரபி இலக்கிய பாடத்தை எழுத இருக்கின்ற மாணவர்களுக்கு இலவசமாக நடத்தப்பட்டு வருகின்ற வகுப்பு தொடரின் 12வது வகுப்பாக இன்றைய வகுப்பு அமைய பெற்றுள்ளது. அன்புள்ள மாணவர்களே, நாங்கள் கடைசியாக இடம்பெற்ற வகுப்பில் நான் நினைக்கின்றேன் மக்காரிமுல் அஹ்லாக் என்ற அந்த கவிதையை பார்த்திருப்போம் என்று நினைக்கின்றேன். அதற்கு முன்னைய வகுப்புகளில் நாங்கள் தவணை பரீட்சைக்குரிய ஆயத்தங்களை மேற்கொண்டோம். பெரும்பாலும் எல்லா ஸ்கூல்களையும் இன்றைய தினம் விடுமுறை வழங்கப்பட்டிருக்குது. அந்த அடிப்படையில் நீங்கள் எல்லோரும் 2ஆம் தவணையை எழுதியிருப்பீங்க, ரைட்? பெரும்பாலும் எழுதியிருப்பீங்க. சில பேருக்கு குறிப்பிட்ட வினாத்தாள்கள் திருத்தப்பட்டு உங்களோட கைகளில் கிடைத்திருக்கும், இன்னும் சில பேருக்கு அது கிடைத்திருக்காதுங்க. ஓகே, எப்படியோ நீங்கள் அந்த எக்ஸாமை சிறப்பான முறையில் எழுதி இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். சரி, அப்போ அந்த வகையில் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நாங்கள் மிக முக்கியமான இன்னும் ஒரு பகுதியை பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது, ரைட், நல்ல அவதானமாக நீங்கள் கேட்டுக்கொள்ளணும். 10ஆம் ஆண்டில் உங்களுக்கு தெரியும் 10 சூறாக்களை நீங்கள் முழுமையாக படிச்சிருப்பீங்கன்னா, சூரத்துல் ஃபீல்ல இருந்து சூரத்துல் நாஸ் வரங்காட்டியும் 10 சூறாக்களை முழுமையாக படிச்சிருப்பீங்க. அதே போல தான் 11ஆம் ஆண்டில் சூரா அபஸ, சூரத்துல் முத்தஸிர், சூரத்துல் மஆரிஜ், இந்த சூறாக்களுடைய ஆரம்ப 10 வசனங்களும் எக்ஸாமுக்காக நீங்கள் படிக்க வேண்டிய சூறாக்கள் ஆகும், அந்த வசனங்கள் ஆகும். அதே போன்று ஆசிரியர் வழிகாட்டி நூலில் காணப்படுகின்ற இன்னும் ஒரு முக்கியமான எக்ஸாமுக்காக தயார்படுத்தி கொள்ள வேண்டிய வசனங்கள் தான் சூரத்துல் இஸ்ரா. சூரத்துல் இஸ்ராவுடைய 23 தொடக்கம் 27 வரையுள்ள 5 வசனங்கள். 5 வசனங்கள் தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு தெரியும் ஒப்பீட்டளவில் ஓரளவு பெரிய வசனங்களாக காணப்படுகின்றன. அப்போ அன்புள்ள மாணவர்களே, இந்த சூரா அல்லது இந்த சூறாவில் உள்ள சூரத்துல் இஸ்ராவில் உள்ள இந்த 5 வசனங்களும் பெரிய வசனங்கள் தானே என்று எக்ஸாமுக்கு வராது என்ற அந்த எண்ணம் மட்டும் உங்களிடம் இருக்கக்கூடாது. ஓகே, நான் மிக தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஏண்டா கடைசியாக 2024ஆம் ஆண்டு இடம்பெற்ற அந்த எக்ஸாமில் ஹதீஸாக வந்திருந்தது என்ன? மஸலுல் காயிமி அலா ஹுதூதில்லா வல் வாகிஅ ஃபீஹா என்ற அந்த ஹதீஸ் தான் வந்திருந்தது. அப்போ உங்களுக்கு தெரியும் 11 ஹதீஸ்கள் காணப்படுகின்றன. இந்த 11 ஹதீஸ்களில் இன்னும் எக்ஸாமுக்கு வராத 2 ஹதீஸ்கள் காணப்பட்டன. அதில் ஒன்றுதான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன உபதேசம். 2வது அந்த கப்பலில் பயணம் செய்கின்ற கூட்டத்தாருக்கு ரசூலுல்லாஹ் ஒரு கூட்டத்தை உவமிச்சாங்க. அந்த 2 ஹதீஸும் தான் பெரிய ஹதீஸ்களாக காணப்பட்டு அந்த 2 ஹதீஸ்களும் வராது வராது என்றிருந்து இறுதியாக இடம்பெற்ற இந்த 2024ஆம் ஆண்டு பரீட்சையில் அந்த கப்பலில் பயணம் செய்கின்ற கூட்டத்தாருக்கு உதாரணமாக சொன்ன அந்த ஹதீஸ் வந்திருந்தது. அப்போ நாங்கள் நினைக்கப்படாது பெரிய ஹதீஸோ சின்ன ஹதீஸோ இது வரும் இது வராது என்ற அந்த எண்ணம் மட்டும் எங்களிடம் இருக்கக்கூடாது. அதே போன்றுதான் உரைநடைகள்
உரைநடைகளை பொறுத்த மட்டிலையும் 10ஆம் ஆண்டில் 3 உரைநடைகள், 11ஆம் ஆண்டில் 6 உரைநடைகள் தான் காணப்படுகின்றன. இந்த உரைநடைகள்லையும் கூட உதாரணமாக ஜுஹா, உங்களுக்கு தெரியும் 11ஆம் ஆண்டில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, நாங்களும் படிப்பிச்சோம். இந்த ஜுஹாவுடைய உரைநடைகளை பொறுத்த மட்டில் அதுவும் கூட உங்களுக்கு தெரியும் சும்மா நகைச்சுவை கலந்த உரைநடைகள், கதை, சின்ன கதை, ஜோக்ஸ், சரியா? அதில் குறிப்பாக அதான் சொல்லிவிட்டு ஜுஹா ஓடி போறலையா, அதான் சொல்லிவிட்டு ஜுஹா ஓடி போகின்ற அந்த கதை இதுவரைக்கும் எக்ஸாமுக்கு வினாத்தாள்கள்லாம் வந்தில்லை. ஆனால் அதுவும் வராது என்ற அந்த எண்ணம் உங்களிடம் இருக்கக்கூடாது. நான் நினைக்கிறேன் வடமேல் மாகாணத்துடைய பேப்பர்ல அந்த உரைநடையைத்தான் அந்த அரபால விட எழுதுறதுக்கு எடுத்திருந்தாங்க. அதற்கு முன்னரும் இறுதியாக இடம்பெற்ற ஓலவல் பரீட்சைகளையும் ஜுஹாவுடைய உரைநடைகள் வந்திருந்தன. எனவே உரைநடைகளாக இருந்தாலும் அதுல படிப்பினைகள் இருக்கின்ற உரைநடைகள் தான் வரும். இந்த அற்பமான சின்ன உரைநடைகள் அல்லது நகைச்சுவையான இந்த உரைநடைகள் வராது என்ற அந்த எண்ணம் உங்களிடம் இருக்கக்கூடாது. உரைநடைகள் அப்ப ஹதீஸாக இருந்தாலும், உரைநடையாக இருந்தாலும், கவிதையாக இருந்தாலும், சூறாக்கள் அல்லது வசனங்களாக இருந்தாலும் பெருசி சிறுசி என்பதை அடிப்படையாக கொண்டு நீங்க பரீட்சைக்கு தயாராக கூடாது. பழகினா சின்ன சூறாக்கள் தான் வரும், ரைட்? அப்படியெல்லாம் ரெடியாகப்படாது, ரைட்? இப்ப 10ஆம் ஆண்டுல சூரத்துல் ஃபீல் வந்தாச்சு, சூரத்துல் குரேஷ் வந்திருக்குது, சூரத்துல் மாவுன் வந்திருக்குது. ஆனா சூரத்துல் கௌசர் இன்னும் வரல. சூரத்துல் காஃபிரூன் வந்திருக்குது, சூரத்துல் நஸ்ர் வந்திருக்குது, நஸ்ர் வரல. அப்ப கௌசர் நஸ்ர் வரல. சூரத்துல் மசது வந்திருக்குது, சூரத்துல் இஹ்லாஸ் வந்திருக்குது. நான் நினைக்கிறேன் சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ் வரல என்று தான் நினைக்கிறேன். சூரத்துல் மஆரிஜும் இன்னும் வரல, ரைட்? அப்ப அதே போலதான் சூரத்துல் இஸ்ராவுடைய இந்த 5 வசனங்களும் இதுவரைக்கும் எக்ஸாமுக்கு வர இல்லை என்பதையும் மாணவர்களாகிய நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஓகே, அப்ப ஸ்கூல்லையும் படிச்சிருப்பீங்க சில நேரம். அப்ப ஸ்கூல்ல படிச்சிருந்தா இந்த சந்தர்ப்பத்துல நீங்க படிக்கிறதினூடாக உங்களுக்கு டவுட்டுகள் இருந்தால் கிளியர் ஆகும். டவுட்டே இல்லாவிட்டாலும் இன்னொரு முறை நீங்க மீட்டி படிச்ச மாதிரி இருக்கும். படிக்காதவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் இது முதல் தடவையாகத்தான் படிக்கிறீங்களா இருந்தால் கொஞ்சம் அவதானமாக கேட்டாலே உங்களுக்கு மனசுல பதியும். ஸ்கூல்லையும் உங்களுக்கு படிப்பிச்சு தருவாங்க, அந்த டைம்ல உங்களுக்கு அது மீட்டலாக அமையும், சரியா? எனவே தயவு செஞ்சு அன்புள்ள மாணவர்களே, இறுதி வரைக்கும் நீங்க இருந்து பயனடைய வேண்டும் என்றுதான் எங்களுடைய விருப்பம், சரியா? ஹைர், ஓகே, ரைட். இப்போ கூட எக்ஸாம் பேப்பர்கள்ல நீங்க பெற்ற புள்ளிகள் என்ன என்றத கொஞ்சம் மென்ஷன் பண்ணலுமா? என்னென்ன புள்ளிகள் எடுத்துக்கிறீங்க? ரைட், மார்க்ஸ் தரல போல இல்லையா? 85. ஹைர், மாஷா அல்லா, 95. ஓகே, வெரி குட். லண்டன் காலேஜ் பேர் என்னமோ தெரியாது. ஹைர், ஓகே, ரைட். அதே மாதிரி ஃபாத்திமா ஹிமா 89, ஜைனப் 85, ரஹ்மா ரிஃப்தி 85, நல்லா, மாஷா அல்லா. யூனுஸ் 75, ஃபாத்திமா சஹா நூர், மாஷா அல்லா, பாரக்கல்லா ஃபீகா. ரம்லா 86, ஹைர். ஆலியா 87, ஆகிஃப் அஹமத் 93. ஓகே, இன்னும் மார்க்ஸ் தரல, ரைட், ஓகே, நல்லா, ரொம்ப சந்தோஷம், மாஷா அல்லா. அக்மல் 69, ஹைர். ஓகே, டுடே தான் எக்ஸாம் முடிஞ்ச சார், அப்படியா? அப்ப பேப்பர் எப்படி இருந்த? லேசா இருந்தா, கஷ்டமா இருந்தா, எப்படி இருந்தம்மா பேப்பர்? ஷமாமா ஷிஃபான் 76, ஹைர். ஓகே, ஹயாம் எக்ஸாம் இன்னும் நடக்கல, அப்படியா? எக்ஸாம் நடக்காதாக்கள் மீக்குற இல்லையா? அப்ப ஹிமா ஃபசாத் 76, முஸ்லிம் பாலிகா மகாவித்யாலயம், ஹைர். ஓகே, ஈஸி சார், நல்ல சந்தோஷம். 77, ரைட். நெக்ஸ்ட் வீக் எக்ஸாம் என்ன அஹ்மத்? எங்களுக்கு தேர்ஸ்டே தான் எக்ஸாம். ஓகே, அப்ப நல்லா படிக்கலாம். ஏண்டா இந்த 5 நாள் இருக்குது. அப்ப புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு என்று 5 நாட்கள் இருக்குது.
அப்போ உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நல்ல முறையில் படித்து மார்க்ஸ் இருக்கலாம். ஜஹரா 89. ஓகே, மாஷா அல்லாஹ். எல்லாரும் சொன்னீங்களோ தெரியாது, எக்ஸாம் நடக்காத கிழமை கிடைக்கும். சந்தோஷம், நல்ல மார்க்ஸ். ஆனால் குறிப்பாக மார்க்ஸ் குறைஞ்சவங்க என்ன பகுதியில் குறைஞ்சிக்குது என்றதை சொன்னீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு கொஞ்சம் வழிகாட்டலாம். எனக்கு தெரிஞ்ச மட்டில், சரியா, எனக்கு தெரிஞ்ச மட்டில் பார்ட் 1ல், சரியா, நான் சொல்ல சரியோ தெரியாது, நீங்களும் பாருங்க, மார்க்ஸ்கள் குறைஞ்சிருந்தா பார்ட் 1ல் வினாத்தாள் 1ல் உங்களுக்கு எங்க தெரியுமா மார்க்ஸ் குறைஞ்சிக்குது? அரும்பதங்கள் எழுதுறீங்க தானே, அரும்பதங்கள். அதிலும் குறிப்பாக அரபு அரபு சொற்களுக்கு தமிழ்ல கருத்து எழுதுறது பரவாயில்லை. ஆனா தமிழ் சொற்களை தந்தாக்கு அரபு பதங்கள் கேட்கிற இடம் இருக்கிறதானே, அங்கதான் நீங்க பெரும்பாலும் மார்க்ஸா இழக்கிறீங்க. ரைட், ஓகே. அது ஒரு இடம். சரி, இன்னொரு இடம் சொல்றாங்க, அரபு கேள்வி உள்ள. அரபு கேள்வி என்பது மிக இலகுவான பகுதி, சரியா. எங்களுக்கு உண்மையிலே நீங்க கிளாஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணினோ தெரியாது. அரபு கேள்விகளுக்குரிய வினாக்கள், சரியா, அந்த அரபு கவிதைகளுக்குரிய வினாக்கள், அரபு உரைநடைகளுக்குரிய வினாக்கள் தான் உண்மையில லேசு. அப்ப ஏன் எந்த இடத்துல குறையுது என்று தெரியல. நீங்க இன்ஷா அல்லாஹ் உங்களோட பேப்பர் உங்களோட கையில இருக்குது அப்படின்னு சொன்னா எனக்கு கொஞ்சம் போட்டோ பிடிச்சி அனுப்பினா எனக்கு அதை பார்த்துட்டு இந்த விடையா இப்படி எழுதி இருக்கலாம் என்று சொல்லலாம். சரி, நீங்க அதை செய்ய மாட்டீங்க தானே, ஏன்னா பேப்பர் அனுப்ப மாட்டீங்கன்னா ரைட், ஓகே. சரி, எப்படியோ பேப்பரை நீங்க அனுப்பினா ஃபுல்லா இந்த இடத்துல இப்படித்தான் மார்க்ஸ் வரும் என்று சொல்லலாம். ஓகே, ரைட். அதே மாதிரி தான் அன்றைக்கு நான் கேள்விப்பட்டேன், வினாத்தாள் 2ல் தலைப்பு கேட்டு வந்திருக்கின்ற ஒரு வினாவுக்கு, வினாத்தாள் 2ல் தலைப்பு கேட்டு வந்திருந்த ஒரு வினாவுக்கு அரபு மொழியில விடை எழுதினத்துக்காக வேண்டி புள்ளிகள் குறைக்கப்பட்டதாக ஒரு கேள்விப்பட்டேன். அப்படி இல்லை, அவளுக்கு வினாத்தாள் 2 பொறுத்த மட்டிலையும் தலைப்பு கேட்டு வந்திருந்தா அவளுக்கு என்ன செய்யலாம், எழுதலாம். தலைப்பு கேட்டு வந்திருந்தால் எழுதலாம், சரியா. அப்ப அதையும் நீங்க கவனத்தில் கொள்ள வேண்டும். சரி, ஓகே, ரைட், ஓகே. தலைப்பு கேட்டு வந்திருந்தா அரபால் எழுதலாமா? அரபால் எழுதலாம். அது வினாத்தாள் 2ல். சரி, இப்போ நாங்கள் சப்ஜெக்ட் வாரோம். சரி, ஸ்கூல்ல படித்த இந்த வசனங்களை 5 வசனங்கள் காணப்படுகின்றன. இந்த வசனங்களை படிச்சோ தெரியாது, ரைட். எக்ஸாமுக்கு மந்தில் என்றபடியால நாங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்து படிப்போம் இன்ஷா அல்லாஹ். ரைட், யாராவது ஓதி காட்டுங்க பார்க்க இந்த வசனங்களை. ஓதி காட்டலாம். உங்களுக்கு அன்மியூட் பண்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. வெக்கப்பட தேவையில்ல, கூச்சப்பட தேவையில்ல, பரிச்சயம் இல்லாத வசனங்கள் என்று பார்க்கவும் தேவையில்ல. சின்ன சூறாக்களாக இருந்தா அவசரமாக ஓதி காட்டுவீங்க. அப்ப பெரிய சூறாக்களாக இருக்கிறதால ரைட், இப்படி அனுப்புறது என்று யோசிப்பீங்கண்ணா. ஓதுங்க. ரைட். بسم الله الرحمن الرحيم. وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف 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 ولا تنهرهما وقل لهما قولا كريما واحفظ لهما جناح الذل من الرحمة وقل ربي ارحمهما كما ربياني صغيرا ربكم أعلم بما في
نفي نفي نفسك نفوسكم نفوسكم نفسكم ம். نفوسكم تكونوا صالحين فإنه كان للأوابين غفورا وآتي ذا القربى حقه والمسكين وابن السبيل ولا تبذر تبذيرا إن المبذرين كانوا إخوان الشياطين وكان الشيطان لربه كفورا صدق ஓகே الله العظيم. மாஷா அல்லா பாரக்கல்லாஹு ஃபீகா. ஹைர் மாஷா அல்லா, நல்லா ஓதுனீங்க. சில இடங்கள்ல சின்ன சின்ன பிள்ளைகள் வந்துச்சு, பரவாயில்ல. ஹை ஓகே, நல்லா. நீங்க ஸ்கிரீனை பார்த்து தானே ஓதுறீங்க, அப்போ கொஞ்சம் சிரமமாக இருந்திருக்கும். ஆனா மாஷா அல்லா ரொம்ப அழகா ஓதுறீங்க. ஹைர் ஓகே. இப்போ நாங்க 23ஆம் வசனம் தான் உண்மையில ஒரு பெரிய வசனம். 24, 25, 26, 27 இந்த 4 வசனங்களும் ஒப்பீட்டளவில் சின்ன சின்ன வசனங்கள். சரியா? கஷ்டமே இல்லை, லேசா நான் படிப்பிச்சுதாரேன். நீங்க அதை அவதானமாக கேட்டுக்கொண்டிருந்தா சரியா? ரைட் ஓகே. நாங்க ஒவ்வொரு வசனமாக பார்ப்போம். ரைட், ஒவ்வொரு வசனமாக நாங்க இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அதில் அப்போ முதலாம் வசனம் என்ன? وَقَضَى رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا إِمَّا يَبْلُغَنَّ عِندَكَ الْكِبَرَ أَحَدُهُمَا أَوْ كِلَاهُمَا فَلَا تَقُل لَّهُمَا أُفٍّ وَلَا تَنْهَرْهُمَا وَقُل لَّهُمَا قَوْلًا كَرِيمًا. ஒரு பெரிய வசனம் என்றபடியால அந்த பெரிய வசனத்தையும் நாங்க இன்னும் சில சின்ன சின்ன பகுதிகளாக பிரிச்சு பார்ப்போமே. சரி ஓகே. ஒரு அருமையான வசனம், கட்டாயம் எங்களுக்கு மிச்சம் தேவைப்படுகின்ற வசனம். ரைட், பெற்றோர்களை சங்கை செய்கிற சம்பந்தமாக, உம்மா வாப்பாவோட எப்படி நாங்க பேசணும், அவங்களோட எப்படி கண்ணியமாக நடந்து கொள்ளணும் என்பது சம்பந்தமாக கதைக்கின்ற ஒரு இறைவசனம் தான் இது. சரியா? அப்ப மிச்சம் கவனமாக அவதானமாக பார்க்கணும். ஹைர் ஓகே. ரைட், கேள்விகள் இருந்தா பிறகு கேட்கலாம். இப்ப ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கிறாங்க. என்னன்னு சொன்னா, சூறாக்களை கட்டாயம் பாடமாக்கணுமா, மனனம் செய்யணுமான்னு கேட்டுக்கிற. அது உங்களோட விருப்பம். சரி, சூறாக்களை பொறுத்த மட்டில மனநமிடுவதும் மனநமிடாமல் இருப்பதும் உங்களை பொறுத்தது. எக்ஸாமு கட்டாயம் மனநமிட்டுத்தான் இருக்க வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் இல்லை. இருந்தாலும் நீங்க மனநமிடாவிட்டால் சில போது அந்த குறிப்பிட்ட சில சொற்களுக்கான பொருளை ஞாபகம் வச்சுக்கொள்றது கடினமாக அமையலாம். கடினம் என்றதல்ல, கடினமாக அமையலாம். நான் உங்களுக்கு சொல்லி தந்திக்கிறேன். உதாரணமாக, இப்ப வினாத்தாள் ஒன்றில் யானை படையினர் என்று கேட்டு வந்தால் அந்த யானை படையினர் வரக்கூடிய சூரா என்ன? சூரத்துல் ஃபீல். அப்ப நீங்க என்ன செய்வீங்க? ஓதி பார்ப்பீங்க இல்லையா? அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல் அண்ட் ஓதி பார்ப்பீங்க. அப்ப அண்ணா ஞாபகம் வரும். அதே மாதிரி இப்ப திடீரென்று நான் இந்த வசனத்திலே கேட்கிறேனே, உதாரணமாக அவர்கள் இருவரையும் விரட்ட வேண்டாம், இதுதான் அந்த சொல், வலா தன்ஹர்ஹுமா. அப்ப அவர்கள் இருவரையும் விரட்ட வேண்டாம் என்று வந்தால் அந்த வசனம் என்ன சூறால எந்த வசனத்துல வருது என்பது எங்களுக்கு ஞாபகம் வரணும். ரைட், நான் அவர்கள் இருவரையும் விரட்ட வேண்டாம் என்ற யாரு? தாயும் தந்தையும். அப்ப தாயை பற்றியும் தந்தையை பற்றியும் பேசுகின்ற அந்த வசனம் எது? என்ன சூறால வருது? சூரத்துல் இஸ்ரால வருது. அப்போ பாடமா இருந்தா நீங்க என்ன செய்வீங்க? எக்ஸாம் ஹால்ல அழகா பாடமாக்கினத்தை ஓதி பார்ப்பீங்க. வகல்லா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வந்து ஓதி பார்ப்பீங்க. ரைட், அதெல்லாம் எப்ப தெரியுமா? உங்களுக்கு தெரியா என்று சொல்லிட்டு நீங்க விட்டுட்டு போன பிறகு கடைசி நல்ல ஒரு ஹவர் மட்டும் டைம் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு ஹவரோ 3/4 ஹவரோ டைம் மட்டும் கிடைக்கும். அந்த டைம்ல விடுபட்ட பகுதிகளை செய்வதற்காக வேண்டி நீங்க ஓதி பார்க்குற. ரைட், ஓதி பார்க்குற சந்தர்ப்பத்துல அந்த சொல் ஞாபகத்து வரும். அப்ப பாடமாக்குறதுல இருக்கிற ஒரு நன்மை என்னன்னு கேட்டா, அந்த குறிப்பிட்ட அரும்பதங்களுக்கான பொருள் கேட்டு வந்தாலோ அல்லது பொருளை தந்து அதுக்குரிய அல் குர்ஆன் அரபு சொல்ல கேட்டு வந்தாலோ எழுதுறதுக்கு மிச்ச லேசாக இருக்கும். ஓகே ரைட். ரெண்டாவது, எஸ் அஹமத், அடுத்தது வினாத்தாள் 2ல தான் சூறாவை வந்து தந்திருப்பாங்க. வினாத்தாள் 2ல. ஆனா வினாத்தாள் 1ல சூறா தந்தில்ல இல்லையா? 8 சொற்கள் இருக்குது. 4 மார்க்ஸ் உள்ள கேள்வி ஒன்று இருக்குது.
4 மார்க்ஸ் தானே என்று அலட்சியமாக இருந்து விடவும் கூடாது. முடியுமான வரைக்கும் நாங்க அந்த 4 மார்க்ஸுக்குள்ள வேலைகளையும் செய்யணும். பாடமாக்கணும்னா பாடமாக்கணும். ரைட். இப்ப மற்ற சில பாடங்கள்லையும் பாடமாக்க வேண்டிய பகுதி இருந்தா நீங்க கட்டாயம் பாடமாக்குறீங்க தானே. ஏன்னா வரலாறாக இருக்கலாம், விஞ்ஞானமாக இருக்கலாம், தமிழாக இருக்கலாம். சரியா? அப்படி பாடமாக்க வேண்டிய பகுதிகள் இருந்தா நீங்க எப்படி பாடமாக்குறீங்களோ அதே போலதான் அரபு இலக்கிய பாடத்திலையும் பாடமாக்க வேண்டிய பகுதி இருந்தா கட்டாயமாக பாடமாக்கியே ஆகணும். பாடமாக்கி ஆகணும். சரியா? ரைட். ஆனா சூறாக்களை பொறுத்த மட்டும் நீங்க கட்டாயம் பாடமாக்கணும் என்ற எந்த அவசியமும் இல்லை. சரியா? ரைட். ஓகே. ஆனா பாடமாக்குற அளவுக்கு நல்ல ஓகே. ஏண்டா நீங்க பிஸ்மில் சொல்லி பாடமாக்கி ஆரம்பிக்கின்ற ஒவ்வொரு வசனத்துக்கும் ஏன்னா ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் என்ன ஈக்குது? நன்மை ஈக்குது. அந்த வகையில அன்புள்ள மாணவர்களே, நீங்க மற்றைய பாடங்கள்ல பாடமாக்கினா அதுக்கு அப்படி பெருசா நன்மைகள் இருப்பதாக நான் அறிய மாட்டேன். ஆனா அரபு இலக்கிய பாடத்துல நீங்க பாடமாக்கினீங்கன்னு சொன்னா அல்லாஹ்ட கலாம் ஓதுறீங்க. ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு 10 நன்மை இருக்குது. ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு நன்மை அல்ல, 10 நன்மை. அப்ப உதாரணமாக வகவா என்ற அந்த சொல்ல நீங்க சொல்லி பார்த்தாலே 30 நன்மைகள் கிடைக்குது. ரப்புக்கு சொன்னால் 30 நன்மைகள், 60 நன்மைகள். இப்ப பாடமாக்குவதற்காக நீங்க திரும்ப திரும்ப ஓதுகின்ற சந்தர்ப்பங்கள்ல எல்லாம் உங்களுக்கு நிறைய நன்மைகளும் கிடைக்கும். உங்களோட ஞாபக சக்தியும் அதிகரிக்கும். ரைட். நிறைய பரக்கத்தாக இருக்கும். ஹைர். ஓகே. அதே நேரம் நான் 10ஆம் ஆண்டுல காட்டினேன். நீங்க இதுல பாருங்க, பயப்பட தேவையில்ல. மாஷா அல்லாஹ். அரபு இலக்கிய பாடத்தை பொறுத்த மட்டும் இல்ல, நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எடுக்கிற விஷயத்துல. சரி, அல்ஹம்துலில்லாஹ். அரபு இலக்கிய பாடத்துல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 2016ஆம் ஆண்டு தொடக்கம் 2024ஆம் ஆண்டு வரை இடம்பெற்ற பரீட்சைகளில் முஸ்லிம் பாடசாலைகள்ல கற்பிக்கப்படுகின்ற பாடங்கள் உங்களுக்கு தெரியும். அரபு இலக்கிய நயம், தமிழ் இலக்கிய நயம், சித்திரம், ஆங்கில இலக்கிய நயம், இங்கிலீஷ் லிட்ரேச்சர். இந்த பாடங்கள்ல ஒப்பீட்டளவில் அரபு இலக்கிய நயத்துல தான் புள்ளிகளை மாணவர்கள் கூடுதலா எடுத்துக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 2016 தொடக்கம் கடைசியாக இடம்பெற்ற பரீட்சை 2024 வரையுள்ள காலப்பகுதிக்குள் அரபு இலக்கிய நயம், தமிழ் இலக்கிய நயம், சித்திரம், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இந்த பாடங்கள்ல வந்து ஏ எடுத்த வீதத்தை தான் காட்டிக்கிறது. அப்ப நீங்க பாருங்க, இந்த கிரீன் கலர்ல இருக்கிறது தான் அரபு இலக்கிய நயம். இந்த எல்லோ கலர்ல மஞ்சள் இருக்கிற வந்து தமிழ் இலக்கிய நயம். கருப்புல பிளாக் கலர்ல இருக்கிற வந்து சித்திரம். விளங்கினா? அதே போல இந்த கலர்ல இருக்கிற வந்து என்ன இங்கிலீஷ் லிட்ரேச்சர். அப்ப நீங்க ஒவ்வொரு வருடத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஏற்ற இறக்கங்களோடு எல்லா வருடங்கள்லையும் அரபு இலக்கிய பாடத்துல தான் எடுத்த மாணவர்களோட எண்ணிக்கை மிக கூடுதலா இருக்குது. சரியா? அவ்வளவு விளங்குறோம்? நான் சொல்றேன், விளங்குறா? ரைட். எனவே உங்களுக்கும் நல்ல சிறந்த புள்ளிகள் எடுக்கலாம். பாருங்க, இதெல்லாம் என்ன அரபு இலக்கிய நேர்ந்த 2019ஆம் ஆண்டு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 51.48 வீதமானவங்க அரபு இலக்கிய பாடத்துல எடுத்துக்கிறாங்க. அரவாசுக்கும் மேற்பட்டவங்க. அவரை திருப்ப ஒரு சின்ன சரிவண்டு வந்து திருப்ப இன்னும் ஒரு சரிவண்டு வந்திருக்குது 2021ஆம் ஆண்டு. அந்த ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? 2021ஆம் ஆண்டு தான் அந்த பேப்பர் ஸ்ட்ரக்சர்ல வினாத்தாள் கட்டமைப்புல மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டது. தெரியுமா? கட்டாயம் முந்தியெல்லாம் இருக்கல. அரபால விட்டு எழுதணும் என்ற அந்த பகுதி முந்தி இருக்கவே இல்லை. ஆனா 2021ஆம் ஆண்டு எக்ஸாம் செஞ்ச மாணவர்களுக்கு வந்து இப்ப நீங்க எழுதுற மாதிரி கட்டாயமா 20 மார்க்ஸுக்கு அரபால விட எழுதணும் என்ற ஒரு கட்டாயம் ஒன்று வந்துச்சு. எனவே அது ஒரு காரணமாக இருக்கலாம். திடீரென்று அந்த சரிவை கண்டது. திருப்ப நாங்க விடல. சரியா? இபிசி நிறுவனம் விடல. அவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி ஃப்ரீயா கிளாஸஸ் எல்லாம் செஞ்சு திடீரென்று அந்த எண்ணிக்கை திருப்பவும் கூடிச்சு. அவரை திருப்ப 2023ஆம் ஆண்டு ஒரு சரிவை கண்டாலும் கூட 2024ஆம் ஆண்டு அதிகமான மாணவர்கள் எடுத்தாங்க. சரியா? 42.32 வீதமானவங்க. அப்ப அரபு இலக்கிய பாடத்துல இவ்வாறு ஏற்ற இறக்கங்கள் காணப்பட்டாலும் நீங்க பாருங்க, எல்லா வருடங்கள்லையும் ஆக டொப்ல இருக்கிறது அரபு இலக்கிய நயம் தான். இந்த பாருங்க, இந்த இடத்தால தமிழ் இலக்கிய நயம் வருது. இகினே தமிழ் இலக்கிய நயம் இகின. இந்த வருஷம் தமிழ் இலக்கிய நயம் இங்க.
ரைட், இது இங்க, ரைட், இது இங்க, இது இந்த இடத்துல, இங்க பாருங்க, இந்த இடத்துல மட்டும் கிட்ட இருக்குது, ஆனாலும் அரபிலக்கீனம் தான் டொப்ல இருக்குது. இங்கேயும் அரபிலக்கீனம் தான் மேல் நிற்குது. சித்திரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா உண்மையிலேயே சித்திர பாடம் எடுத்த மாணவர்களுடைய எண்ணிக்கை மிகவும் குறைவாகத்தான் நிற்குது. சரி, நான் இதொன்றும் மற்ற பாடங்களை படிக்கக்கூடாது என்பதற்காகவோ அல்லது மற்ற தொகுதிக்குரிய பாடங்களுக்கு மாணவர்கள் செல்லக்கூடாது என்பதற்காகவோ சொன்ன ஒரு விஷயம் ஒன்று அல்ல. சரியா? மாற்றமாக அரபிலக்கிணைய பாடத்தை ஊக்குவிக்க வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும். அதனோட மாணவர்கள் அல் குர்ஆன் சில வசனங்களை மனநமிட்டுக் கொள்ள வேண்டும், படித்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ்ட ஹதீஸ்கள் சிலவற்றை படிக்க வேண்டும். விளங்கினா? அதே போல சந்தர்ப்ப துவாக்கள் இருக்குது, ரைட், அதுகளை கொஞ்சம் படிச்சு கொள்ளணும் என்ற அந்த நோக்கத்தோட தான் அதை நான் உங்களுக்கு காட்டினது. விளங்கினா? அப்ப நீங்க ஒன்றும் என்ன செய்ய தேவையில்ல, ஆஹ் கஷ்டப்படணும் தான், ஆனா பயப்படுற அளவுக்கு இல்லை. மாஷா அல்லாண்டு என்ன சொல்றது, மிச்ச லேசாக உங்களுக்கு எக்ஸாம் எழுதலாம். எந்த மாதிரி கேள்வி வந்தாலும் அதுக்கு அழகான முறையில சிறந்த முறையில நீங்க விடை எழுதுறது எப்படி என்பதற்கான வழிகாட்டலை தான் நாங்க இன்ஷா அல்லாஹ் செய்ய போறோம். சரி, ஓகே. ரைட், ஓகே. இப்ப இதுல பாருங்க, ரைட், பாருங்க. சரி, அது அது அப்படி சம்பந்தம் இல்லை. இந்த முறை தமிழ் லிட் கஷ்டமா வந்ததால அடுத்த முறை அரபிக் லிட் கஷ்டமா வார என்று சொல்றது உண்மையா ஆண்டுகளுக்கு அது வதந்திகள் தானே. அதுக்கும் இதுக்கும் அந்த எந்த சம்பந்தம் இல்லை. சரியா? ரைட், அப்படி இல்லையா? தொகுதிக்குரிய தொகுதி அப்ப இப்ப சித்திர பாடத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா கீழே இருக்குது. அதுக்காக வேண்டி சித்திர பாடத்துல எல்லாரும் டொப்ல வரணும்ன்றதுக்காக வேண்டி மற்ற பாடங்கள் எல்லாத்தையும் மிக கடினமாக்குற அப்படி ஒன்று இல்லை. சரி, அது அது தொகுதிக்குரிய பாடங்களாக இருந்தாலும் வினாத்தாள் தயாரிக்கிறது, வினாத்தாள்களை விடைத்தாள்களை திருத்துறது, அதெல்லாம் வேற வேற விஷயங்கள், பணல்கள். ஆனா தொகுதி மட்டும்தான் உண்டு. ஓகே, சரி, ரைட், ரைட், ஓகே. அதானா? ரைட்.
ஹைர். ஓகே, அடுத்தது இன்னும் ஒரு முக்கியமான விஷயம். ரைட். முதலாம் வசனம் என்ன? வகல்லா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா இம்மா யபுலுகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா அவு கிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா உஃபின் வலா தன்ஹர்ஹுமா வகுல் லஹுமா கௌலன் கரீமா. சரியா? ரைட். இப்போ இதை நாங்கள் ஒரு பெரிய வசனம் என்றபடியால் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அல்லது ஒரு பகுதி பகுதியாக பார்ப்போம். அதில் பாருங்க, முதலாவது வசனத்துடைய முதலாவது பகுதி வகல்லா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. இதில் நீங்கள் பார்க்கலாம், இந்த ரப்புக்க என்ற சொல் உங்களுக்கு பரிச்சயமான சொல். சரியா? ரப்புக்க என்ற சொல் உங்களுக்கு தெரியும். ரப்பண்டா இறைவன், ரப்புக்க என்றா உம்முடைய இறைவன், அதுதானே கருத்து. சரி, அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில நேரம் இந்த வாலிதைன் என்ற சொல்லும் தெரிந்திருக்கலாம், கவிதையிலையும் வரும். கவிதையிலையும் 11ஆம் ஆண்டு கவிதையில் இருக்குது பெற்றோரின் திருப்தி என்று சொல்லிட்டு. சரியா? அப்போ அந்த கவிதையிலையும் தலைப்பு வார எப்படி என்றால் ரிவாவுல் வாலிதைன், பெற்றோரின் திருப்தி. அப்போ அல் வாலிதைன் என்பது பெற்றோரை குறிக்கின்ற சொல். சரியா? மற்ற சொற்களும் தெரியுமைக்கும் பாருங்கோ. இந்த வகவா, இந்த வாவ் இந்த வசனத்தின் ஆரம்பம் தானே. ஏற்கனவே நாங்கள் இது 23ஆம் வசனம். அப்போ சூரா ஆரம்பித்து 22 வசனங்களுக்கு பிறகுதான் இந்த வசனத்தை நாங்கள் படிக்கிறோம். எனவே புதிய ஒரு வசனம் ஆரம்பிக்கிற என்றபடியால் இந்த வா என்ற எழுத்து வந்திக்குது. அதாவது ஒரு வாக்கியத்தின் ஆரம்பத்தில் வா என்று வந்தால் மேலும் என்ற கருத்தில் வாரனா. ரைட். கல்லா என்ற கருத்து என்ன? கல்லா என்ற கருத்து விதியாக்கினான், தீர்ப்பளித்தான், கட்டளையிட்டான் போன்ற பல கருத்துகள் இருக்குது. ரைட். கல்லா ரப்புக்க, ரப்புக்கண்டா உம்முடைய இறைவன். அப்போ வகல்லா ரப்புக்க என்ற கருத்து என்ன? உம்முடைய இறைவன் தீர்ப்பளித்தான், உம்முடைய இறைவன் விதியாக்கினான், உம்முடைய இறைவன் கட்டளை இட்டான். சரி, இவ்வாறு எந்த கருத்தில் எடுக்கோ மேலும். சரி, அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு. சரியா? அல்லா தஅபுது என்ற கருத்து நீங்கள் வணங்கக்கூடாது. அல்லா தஅபுது, நீங்கள் வணங்கக்கூடாது. இல்லா இய்யாஹு, அவனை தவிர. அப்போ அவனை தவிர என்ற யாரை தவிர? அல்லாஹ்வை தவிர. அப்போ இந்த துண்டை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா சரி. அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு, அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு, அவனை தவிர நீங்கள் வணங்கக்கூடாது, அவனை தவிர நீங்கள் வணங்கக்கூடாது என்று உமது இறைவன் கட்டளை இட்டான். சரியா? அப்போ இது ஒரு விஷயம்தான். அல்லாஹு தாலா கட்டளை இடுகின்ற முதலாவது விஷயம்தான் இது. அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு. சரியா? ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டா வபில் வாலிதைனி இஹ்சானா. சரியா? வபில் வாலிதைனி இஹ்சானா. வபில் வாலிதைன் என்ற கருத்து என்ன? பெற்றோர்கள். வபில் வாலிதைன் என்ற கருத்து என்ன? பெற்றோர்கள். அப்ப இஹ்சானா என்ற கருத்து உபகாரம் புரிதல், உதவி செய்தல் என்றுதான் கருத்து. அப்ப பெற்றோர்களுக்கு உபகாரம் புரியுமாறும் என்றுதான் மொழிபெயர்ப்போம். பெற்றோர்களுக்கு உபகாரம் புரியுமாறும் உமது இறைவன் கட்டளையிட்டான். பாருங்கோ, வகல்லா ரப்புக்க என்ற கருத்து என்ன? உமது இறைவன் கட்டளையிட்டான், உமது இறைவன் தீர்ப்பளித்தான். சரியா? ஓகே. உமது இறைவன் கட்டளையிட்டான், உமது இறைவன் தீர்ப்பளித்தான். என்ன கட்டளை? என்ன கட்டளைன்னு சொன்னா அல்லா தஅபுது, அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு, அவனை தவிர நீங்கள் வணங்கக்கூடாது. அப்ப யாரை வணங்கக்கூடாது? வேறு யாரையும் வணங்கக்கூடாது. ரைட். இல்லா இய்யாஹு, இய்யாஹுண்டா அவனை, அவனை அவனை. அப்ப இப்ப இல்லாண்டா தவிர. இப்ப லா இலாஹ இல்லல்லான்னு சொல்றோம். லாண்டா இல்லை, இலாஹண்டா வணக்கத்துக்குரியவன், லா இலாஹண்டா வணக்கத்துக்குரியவன் இல்லை, இல்லல்லாஹ், இல்லாண்டா தவிர, அல்லாஹ், அல்லாஹ்வே தவிர, இல்லல்லாஹ், அல்லாஹ்வே தவிர. இப்ப லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வே தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை. சரியா? இப்ப ஈயாஹு என்றா அவனை தவிர, இல்லா ஈயாஹு. இப்ப நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதக்கொள்ளையும் பாருங்க பிள்ளைகள், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்று தான் ஓதுற. இய்யாக உன்னையே, உன்னையே என்று சொல்றோமே, உன்னையே, நஅபுது வணங்குகிறோம், உன்னையே வணங்குகிறோம், வ இய்யாக மேலும் உன்னிடமே நஸ்தஈன் உதவி தேடுகிறோம். அதே மாதிரி இங்கே அமைக்குது இல்லா இய்யாஹு, அவனை தவிர, அவனையே தவிர, அவனை தவிர
நீங்கள் வணங்கக்கூடாது. அப்ப நீங்கள் வேறு யாரையும் வணங்கக்கூடாது. அது முதலாவது கட்டளை. ரெண்டாவது என்ன? வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோர்களுக்கு உபகாரம் புரிதல். அப்ப பாருங்க பொருள் எப்படி இருக்குது. நபியை பார்த்து தான் அல்லாஹ் தஆலா கட்டளை இடுகின்றான். உமது இரட்சகன் அல்லது உமது இறைவன் தன்னை தவிர மற்றவரையும் வணங்கக்கூடாது என்றும் பெற்றோருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்றும் கட்டளை இட்டிருக்கின்றான். சரியா? ரைட். அடுத்த வசனம் தான் பாருங்க. இம்மா யபுலுகன்ன இந்தக்கல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா. சரியா? இந்த இம்மா அண்ணா கருத்து ஒன்றில் என்று நாங்கள் சொல்றோம். இம்மா அண்ணா கருத்து ஒன்றில். சரியா? ஒன்றில் நீ அல்லது நான், அவன் அல்லது அவள், சும்மா நான் சொல்றேன், இது அல்லது அது என்று சொல்ற ஒன்றில் இம்மா. ரைட். ஜபுலுகன்னா அண்ட அடைகிறார். ஜபுலுகன்னா கருத்தன்னா அடைகிறார். ரைட். ஜபுலுகன்னா பாருங்க, அடைகிறான் அண்டிக்கும் அல்லது அடைகிறார். இந்தக்க என்ற கருத்து உம்மிடத்தில். உட புத்தகத்துல எல்லா சொற்களுக்குமான பொருள் இருக்காத. சரியா? எனவே வினாத்தால் ஒன்றில் அரும்பதங்கள் கேட்கவில்ல, என்ன சொல் கேட்பாங்கன்னு எங்களுக்கும் தெரியாதுன்னா. எனவே தயவு செஞ்சு புத்தகத்துல என்ன சொல்லுக்கான பொருள் இல்லையோ அந்த சொல்லுக்குரிய பொருளை நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். ரைட். அப்ப இன்னா யபுலுகன்ன இந்தக்க அல் கிபர. அல் கிபர் என்ன கருத்து? முதுமை, வயோதிபம். சரியா? கிபர் என்ன கருத்துன்னா முதுமை அல்லது வயோதிபம். பாருங்க, இம்மா யபுலுகன்ன இந்தக்கல் கிபர. சரியா? உம்மிடத்தில் முதுமையை அடைந்து விட்டால். சரியா சொல்றேன், அடைந்து விட்டால். அஹதுஹுமா. அஹதண்டா ஒருவர். அஹதண்டா இந்த இடத்துல ஒருவர். ஹுமாண்டா அவர்கள் இருவர். சரியா? அப்ப அஹதுஹுமான கருத்து என்ன? அவர்கள் இருவரில் ஒருவர். இப்ப நீங்க சூரத்துல் இக்லாஸ் படிச்சிருப்பீங்கன்னா, குல்ஹு அல்லாஹு அஹது அல்லாஹு சமது. அதுல குல்ஹு அல்லாஹு அஹது, அஹதண்டா ஒருவன். அப்ப அஹது ஹுமா. இந்த ஹுமா என்ற சொல்ல எல்லாம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஹுமா என்ற கருத்து அவர்கள் இருவர் என்று வரும். இப்போ ஹுமா என்ற சொல் நிறைய இடங்கள்ல வரும். இது பாருங்க, 1 2 இதொண்டு 3, இங்க ஒன்று வருது 4. சரியா? 4 இடம். அவர் திருப்ப இந்த இடத்துல வந்திக்குது 5. இதுவல்லாம அடுத்த வசனத்திலையும் வரும். ரைட். இந்த இடத்துல வருது 6. சரியா? அவரு இக்ன வருது 7 இடங்கள்ல வருது ஹுமாண்ட சொல். ஹுமாண்டா. இந்த இடத்துல ஹுமாண்டு வர யாரு? அவங்க 2 பேரும் தான் வரும். அவங்க 2 பேருமண்டா யாரு? ஹுமாண்ட கருத்து அவர்கள் இருவர். அரபு மொழியில ஹுமாண்ட கருத்து என்ன? அவர்கள் இருவர். அவர்கள் இருவர் என்பது இந்த வசனத்துல யாரு? தாயும் தந்தையும், உம்மா வாப்பும். சரியா? ரைட். அப்ப அஹது ஹுமா அண்டா அவர்கள் இருவரில் ஒருவர் என்று வரும். அவ்வண்ணா கருத்து அல்லது. அவ்வண்ணா கருத்து என்ன? அல்லது. கிலாஹுமான கருத்து அவர்கள் இருவர். கிலாஹுமான என்ன கருத்து? அவர்கள் இருவர். அப்ப பாருங்க, இம்னா யபுலுகன்ன இந்தக்கல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா. உம்மிடத்தில் அவர்கள் இருவரில் ஒருவரோ அல்லது அவர்கள் இருவருமோ முதுமையை அடைந்தார். திரும்ப பாருங்கோ. சரியா? இங்க பாருங்க எல்லாரும். ரைட். உம்மிடத்தில், இது முதலாவது சொல். உம்மிடத்தில். ரைட். அவர்கள் இருவரில் ஒருவரோ அல்லது அவர்கள் இருவருமோ முதுமையை அடைந்தால். அப்ப இந்த இம்மாண்ட சொல்லுக்கு நான் நேரடி பொருளை சொன்னாலும் அது அவசியம் இல்லை, முழுமையாக பார்க்கவில்லை, அது தேவையில்லை. பாருங்க, உம்மிடத்தில், இது முதலாவது சொல்லனா. உம்மிடத்தில் அவர்கள் இருவரில் ஒருவரோ அல்லது அவர்கள் இருவருமோ முதுமையை அடைந்தால். பலா தகுல் சொல்ல வேண்டாம், கூற வேண்டாம். பலா தகுல் சொல்ல வேண்டாம், கூற வேண்டாம். லஹுமா அவர்கள் இருவருக்கும். பலா தகுல் லஹுமா அவர்கள் இருவருக்கும் நீங்க சொல்ல வேண்டாம். என்ன சொல்ல வேண்டாம்? உஃபின்டா நாங்க தமிழ்ல சும்மா அந்த அட்டமான வார்த்தை ஒன்று பயன்படுத்துற என்ன, சி என்று சொல்ற சி. சரியா? அதாவது மிக மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துறது ஒரு பக்கம். ரைட். அது ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான மோசமான வார்த்தை பிரயோகங்கள் இருக்குது. சரியா? தூசணம் என்று சொல்ற இல்லையா? கெட்ட வார்த்தைகள், மோசமான வார்த்தைகள் இருக்குது.
இந்த சி என்று சொல்றது அப்படி ஒரு மோசமான வார்த்தை ஒன்று அல்ல. ஆனா ஒரு அவமதிப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சொல், அவமரியாதைய ஏற்படுத்தக்கூடிய ஒரு சொல். நாங்க சும்மா அந்த வாயால நான் விளங்குற தெரியாது, அன்று சொல்றது அன்று சொல்றது விளங்குறா அவளுக்கு, அப்படி சொல்றது, அல்லது சி அந்த சும்மா அந்த சி அந்த மாதிரி சொல்றது, அல்லது நாங்க நாக்கு அடியில எங்கடா நாக்கு அடிப்பக்கத்தால அன்று சொல்றது விளங்குனா, அப்படியான ஒரு சொல் தான் நுஃபின் என்ற சொல். அப்ப உம்மா பாப்பா ரெண்டு பேருக்கும் நாங்க அந்த வார்த்தையை கூட என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்த கூடாது. என்னதான் முதுமையாக இருந்தாலும், என்னதான் நோயோடு இருந்தாலும், என்னதான் எகட குறிக்கோள்களுக்கு, எகட இலக்குகளுக்கு, எகட அடைவுகளுக்கு, எகட கனவுகளுக்கு, எகட அபிலாஷைகளுக்கு அவங்க விருப்பம் தெரிவிக்கலாட்டியும் அத கண்ணியமாக மரியாதையாக எடுத்து சொல்லலாமே தவிர அவர்களுக்கு எதிராக, சரியா, எங்களுக்கு சும்மா வாய்க்கு வந்தபடி உங்களுக்கு கொண்டு விளங்குறில்ல, உட காலத்துல அப்படி இருக்கும், இப்ப இது நவீன காலம், இல்லாட்டி இப்ப மாடர்ன் காலம் என்று சொல்லி வெட்டி கொண்டு பேசி கொண்டு போறது இஸ்லாம் என்ன செய்யல, அனுமதிக்க இல்லை. இஸ்லாம் அனுமதிக்க இல்லை. சரியா, அதைத்தான் என்ன சொல்ல வர. ரைட், நல்லா பாருங்க. உம்மிடத்தில் உம்மிடத்தில் அவர்கள் இருவரில் ஒருவரோ அல்லது அவர்கள் இருவருமோ கிபர்னா முதுமையை அடைந்து விட்டால், அப்ப நீங்க யோசிக்கலாம், முதுமையை அடைந்தால் தானே இப்படி சொல்லப்படாது, முதுமையை அடைய முன்னால் சொல்லலாமா? ஓ நோ, அப்படி இல்லையா? சரியா, இப்ப முதுமை என்று சொல்வது டிபெண்ட் ஆகிற, தங்கி வாழ்ற கட்டம். சரியா, முதுமை என்பது பிள்ளைகளில் தங்கி வாழக்கூடிய பருவம். பொகட வாப்பா உம்மா நல்ல உஜாரா இருப்பாங்க, அவங்களே டிபெண்டா இருந்து அவங்களோட வேலையால செஞ்சு கொண்டு போறது. சரியா, அதால நாங்க இப்ப உம்மா வாப்பால நாங்க டிபெண்ட் ஆகிக்கிறதால மிச்சம் கட்டுப்பாடா இருக்கிறோம் இல்லையா? ரைட், ஒரு கட்டத்தில் நாங்க வளர்ந்துடுவோம். சரியா, நல்ல கை நிறைய சம்பளம் வரும். ரைட், ஓகே, நல்ல சொகுசான கார்கள், வீடு வாசல் எல்லாத்திலையும் நாங்க இருப்போம். இந்த டைம்ல எங்களோட உம்மா வாப்பா கஷ்டமான ஒரு பருவத்தில் இருப்பாங்க. அந்த டைம்ல அவங்கள பார்த்து எங்களுக்கு அதை பாரமாக சுமையாக எடுக்கக்கூடாது. அந்த அப்பா எங்கெல்லாம் தங்கி இருக்குன்னு அந்த சந்தர்ப்பத்துல அவங்கள பார்த்து நாங்க சி என்ற ஒரு வார்த்தையை கூட பயன்படுத்தக்கூடாது. விளங்கினா, அப்ப சி என்ற அந்த அற்பமான வார்த்தையையே நாங்க பயன்படுத்தக்கூடாது என்றிருந்தால் அதற்கு அப்பாற்பட்ட எத்தனையோ வார்த்தைகள் இருக்குது, எதனையுமே என்ன செய்யப்படாது, பயன்படுத்தக்கூடாது. விளங்கினா, அப்ப பாருங்க. ரைட், இந்த இந்த இது வரங்காட்டியுமா, உம்மிடத்தில் அவர்கள் இருவரில் ஒருவரோ அல்லது அவர்கள் இருவருமோ முதுமைக்கு அடைந்தால் அவர்கள் இருவருக்கும் சி என்று கூட கூற வேண்டாம். இது யாத கட்டளை? அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹ் கட்டளை இட்டுள்ளான், அல்லாஹ் தீர்ப்பளித்துள்ளான், அல்லாஹ் விதியாக்கியுள்ளான். மட்டுமல்ல, வலா தன்ஹர்ஹுமா, வா வந்திக்கிறல்லையா, வா என்பது மேலும். சரியா, மேலும் லா தன்ஹர், விரட்ட வேண்டாம், ஹுமா அவர்கள் இருவரையும். சரியா, அப்ப அவர்கள் இருவரையும் விரட்டவும் வேண்டாம். வலா தன்ஹர்ஹுமா, அவர்கள் இருவரையும் விரட்டவும் வேண்டாம். ஓகே, அப்ப திரும்ப பாருங்க. இம்மா யபுலுகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, உம்மிடத்தில் அவர்கள் இருவரில் ஒருவரோ அல்லது அவர்கள் இருவருமோ முதுமைக்கு அடைந்து விட்டால் அவர்கள் இருவருக்கும் சி என்று கூட கூற வேண்டாம். வலா தன்ஹர்ஹுமா, அவர்கள் இருவரையும் விரட்டவும் வேண்டாம். மேலும் இந்த வா வந்துக்கிற மேலும் குல் அண்டா கூறுவீராக. ஓகே, குல் அண்டா கூறுவீராக. ஒரு நிமிஷம் தாங்க.
பாருங்க. அப்ப வக்குல் லஹுமா அவர்கள் இருவருக்கும் கூறுவீராக. குல் அண்டா கூறுவீராக. நாங்க குல் சூறாக்களை படிச்சோம்னா குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், குல் யா அய்யுஹல் காஃபிரூன். குல் அண்டா கருத்து என்ன? கூறுவீராக. லஹுமா அவர்கள் இருவருக்கும். அப்ப பாருங்க, மேல்லையும் லஹுமான்னு வந்திக்குது, அதுக்கு முன்னு ஃபலாத்த குல்லன்னு இருக்குது. நல்லா பார்த்துக்கணுங்க, சொல்றத நல்ல அவதானமா கேட்டா சொற்களுக்கான பொருள் உங்களுக்கு மறக்காது. லா தக்குல் என்றா கூற வேண்டாம். யாருக்கு? லஹுமா அவர்கள் இருவருக்கும். என்ன கூற வேண்டாம்? உஃபின் சி என்றும் கூற வேண்டாம். அவரை திருப்ப வக்குல் கூறுங்க. குல்லண்ட சொல்ல பரிச்சயமான சொல் தானே, குல் சூறாக்களை படிச்சுக்கிறோம் தானே. எனவே குல்லண்டா கூறுங்க. யாருக்கு கூறுங்க? லஹுமா அவர்கள் இருவருக்கும் கூறுங்க. அவர்கள் இருவருக்கும் சொல்லுங்க. என்ன சொல்லுங்க தெரியுமா? கவுலன் கரீமா. கவுலன் கரீமா. இப்ப இந்த சொல் ஒரு புதிய சொல். அப்ப என்ன என்ன மாதிரி சொல்லணும், என்ன மாதிரி அவங்களோட பேசணும்டா கவுலன் கரீமா, சங்கையான வார்த்தை, சங்கையான கண்ணியமான வார்த்தை. கவுலண்டா கருத்து வார்த்தை, கரீமாண்டா சங்கையான கண்ணியமான என்ற கருத்துல வர. இப்போ வக்குல் லஹுமா கவுலன் கரீமாண்டா அவர்கள் இருவருக்கும் சங்கையான வார்த்தையே கூறுங்கள், அவர்கள் இருவருக்கும் கண்ணியமான வார்த்தையே கூறுங்கள். அவங்க ரெண்டு பேரையும் விரட்ட வேண்டாம், அவங்க ரெண்டு பேருக்கும் சீ என்று கூட கூற வேண்டாம் என்று அல்லாஹ் தாலா கட்டளை இடுகிறார். இப்போ விளங்குனா? ரைட், ஓகே. இப்போ ஃபுல்லா பாருங்க. சரியா? இதான் அந்த வசனம். ரைட். இப்போ இந்த வசனத்துல ஒரு அடுத்த பகுதி. இம்மா யபுலுகன்ன இந்த கல்கிபர் அஹதுஹுமா அல் கிலாஹுமா. உம்மிடத்தில் அவர்களில் ஒருவரோ, அஹதுஹுமா அஹதுஹுமாண்டா அஹதுஹுமாண்டா அவர்கள் இருவரில் ஒருவர். அப்ப நீங்க இந்த இடத்துல ஒரு கீ வேணுமா ஞாபகம் வச்சுக்கணுங்க. என்ன? அஹதண்ட சொல். விளங்கினா? இந்த அஹதண்ட சொல். சரியா? இந்த அஹதண்ட சொல் ஞாபகம் வச்சுக்கொண்டா, அஹதண்ட ஒருவன் தானே, குல் ஹுவல்லாஹு அஹத். அப்ப அஹதுஹுமாண்டா அவர்கள் இருவரில் ஒருவர், அப்படித்தானே? அப்ப அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். இப்ப ஹுமா ஹுமாண்டா ரெண்டு பேர் என்ன தெரியும். அவருக்கு நீங்க பாருங்க, இந்த ஔவண்ணா கருத்து அல்லது, ஔவண்ணா கருத்து அல்லது. கிலாஹுமாண்டா இப்ப என்ன? இது அவர்கள் இருவர்கள் ஒருவரண்டா, இதுல கருத்து என்ன? அவர்கள் இருவர். கிலாஹுமாண்டா அவர்கள் இருவர். அப்ப அஹதுஹுமா அவ் கிலாஹுமா அவர்கள் இருவரில் ஒருவர் அல்லது அவர்கள் இருவர். சரியா? அப்ப பாருங்க, உம்மிடத்தில் அவர்கள் இருவரில் ஒருவரோ அல்லது அவர்கள் இருவருமோ முதுமையை, கிபரண்டா முதுமை, முதுமையை அடைந்தால் ரைட். பலா தகுல் லஹுமா அவர்கள் இருவருக்கும் சி என்று கூட கூற வேண்டாம், சி கூட கூற வேண்டாம், சி என்று கூட கூற வேண்டாம். மேலும் லா தன்ஹர்ஹுமா அவர்கள் இருவரையும் விரட்டவும் வேண்டாம். வகுல் லஹுமா அவர்கள் இருவருக்கும் கூறுங்கள் கவுலன் கரீமா சங்கையான வார்த்தையை. இப்ப நீங்க ஃபுல்லா பாருங்க. சரியா? இகுனா இதுதான். சரியா? இந்த போதே பாருங்க. உம்மிடம் இருக்கும் அவர்களில் ஒருவரோ அல்லது இருவருமோ முதுமையை அடைந்து விட்ட போதிலும் அவர்களை சி என்று கூட சொல்ல வேண்டாம், அவர்களை விரட்டவும் வேண்டாம். அவர்களிடம் மிக்க மரியாதையாக பேசுங்கள், அதாவது அவர்களிடம் கண்ணியமான வார்த்தையே பேசுங்கள், சங்கையான வார்த்தையே அவர்கள் இருவருக்கும் கூறுங்கள். சரியா? அவர்கள் இருவருக்கும் சங்கையான கண்ணியமான வார்த்தையை கூறுங்கள் என்றுதான் அது. அப்ப இது ஃபுல்லா பார்த்தாச்சு. சரி, கிளியர் தானே? ரைட். இந்த வசனத்தை பார்த்தாச்சு. வகல்லா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. ரைட். உன்னுடைய இறைவன் அவனை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது எனவும் பெற்றோருக்கு உபகாரம் புரியுமாறும் கட்டளையிட்டுள்ளான், விதியாக்கியுள்ளான். இம்மா யபுலுகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா உம்மிடத்தில். சரியா? இதான் முதலாவது எடுக்கணும், அப்பதான் லேசி. உம்மிடத்தில் அவர்கள் இருவரில் ஒருவரோ அல்லது அவர்கள் இருவருமோ முதுமையை அடைந்தால் அவர்கள் இருவருக்கும் சி என்று கூட கூற வேண்டாம், அவர்கள் இருவரையும் விரட்ட வேண்டாம், அவர்கள் இருவருக்கும் சங்கையான வார்த்தையே கூறுங்கள். சரி, அடுத்த வசனம் என்ன? அடுத்த எல்லாம் சின்ன சின்ன வசனங்கள் பாருங்க. வக்ஃபில் லஹுமா ஜனாஹத்துல் மினர் ரஹ்மதி வகுர் ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. அத பாருங்களேன். சரியா? வக்ஃபில் தாழ்த்துவீராக. சரியா? இப்ப தாய் பறவைகள்
தன் குஞ்சு பறவைகளுக்கு தன்னுடைய இறக்கைகளை அப்படியே தாழ்த்துறத நீங்க கண்டிருப்பீங்க இல்லையா? சரியா? ரைட். அதாவது கோழி கோழியோ அல்லது ஏதோ ஒரு பறவை உண்டு தன்னுடைய குஞ்சுகளை அரவணைச்சு கொள்றதை கண்டிக்கிறேன். நான் வீடியோக்களை பார்த்துருப்பீங்க, வீடுகள்லையும் பார்த்துருப்பீங்க. அப்படியே அரவணைச்சு கொள்றேன். அவர்கள் இருவருக்காகவும் தாழ்த்துவீராக. ஜனாக துல்லி, ஜனாகண்டா கருத்து இறக்கை, துல்லண்டா பணிவு. அப்ப ஜனாக துல்லண்டா கருத்து பணிவு எனும் இறக்கையை, பணிவு எனும் இறக்கையை அவர்கள் இருவருக்கும் தாழ்த்துவீராக. சரியா? பணிவு எனும் இறக்கையை அவர்கள் இருவருக்கும் தாழ்த்துவீராக. அந்த பணிவு எனும் இறக்கை மினர் ரஹ்மா, அன்பு கலந்ததாக இருக்கும். ரஹ்மத்னா அன்பு, இரக்கம், கருணை, பாசம் எல்லாமே வரும் ரஹ்மத். சரியா? அதாவது ஒரு தாய் பறவை தன் குஞ்சுகளை அரவணைக்கின்ற போது அது எவ்வாறு அந்த அன்போடு அரவணைத்துக் கொள்கின்றதோ அதே போன்றுதான் நீ உன்னுடைய பெற்றோர்களுக்கு பணிவு எனும் இறக்கையை தாத்த கொள்ள அந்த அதுல அன்பு இருக்கணும், அதுல கருணை இருக்கணும், அதுல பாசம் இருக்கணும் என்று அல்லாஹு தாலா சொல்றான். வழங்கின அவளுக்கு. அப்ப வக்ஃபில் லஹுமா ஜனாஹ துல்லை மின ரஹ்மா என்று வரக்கொள்ள அவர்கள் இருவருக்காகவும் இரக்கத்தோடு அன்போடு பணிவு எனும் இறக்கையே நீர் தாழ்த்துவீராக. விளங்கினா? இரக்கத்தோடு அன்போடு பணிவு எனும் இறக்கையே அவர்கள் இருவருக்கும் நீர் தாழ்த்துவீராக. வகுல் கூறுவீராக அல்லது பிரார்த்திப்பீராக சொல்லுவோமே. ஏன்னா இது ஒரு பிரார்த்தனை, இது உங்களுக்கு தெரிஞ்ச பிரார்த்தனை. சின்ன வயசுலயே உடம்பு உங்களுக்கு சொல்லி தந்த ஒரு பிரார்த்தனை, பள்ளிக்கூடங்கள்ல சொல்லி தந்த ஒரு பிரார்த்தனை. ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கு நீங்க போகின்ற சந்தர்ப்பத்துல தொழுது முடிஞ்சு கூட்டாக இமாம் துவா கேட்கின்ற போது கடைசியாக கேட்கின்ற ஒரு பிரார்த்தனை. சரியா? எனவே இந்த பிரார்த்தனை என்பது மிக அருமையான ஒரு பிரார்த்தனை. என்ன? ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. சரியா? ரப்பி, ரப்பி என்றா என்னுடைய இறைவனே, ரப்பி என்னுடைய இறைவனே, இரஹம்ஹுமா, இரஹம்ஹுமாண்டா அவர்கள் இருவருக்கும் நீ கருணை காட்டுவாயாக, இரக்கம் காட்டுவாயாக. சரியா? அப்ப குல்லெண்ண சொல்லுக்கு நான் பொருள் எழுதல்ல. ஏண்டா குல்லெண்ணா அவளுக்கு தெரியும், கூறுவீராக. ரப்பி என்றா இறைவன், இரஹம்ஹுமாண்டா அவர்கள் இருவருக்கும் நீ என்ன செய்வாயாக? கருணை காட்டுவாயாக, இரக்கம் காட்டுவாயாக. அப்ப வகூர் ரப்பி ரஹம்ஹுமா, நீ அவர்கள் இருவருக்கும் கருணை காட்டுவாயாக. எப்படி? கமா போல, கமா நகரத்தன்ன போல. ரப்பயானி, ரப்பயானி என்றா அவர்கள் இருவரும் என்னை வளர்த்தார்கள். ரப்பயானி, ரப்பயானி அவர்கள் இருவரும் என்னை வளர்த்தார்கள். ரப்பயானி கமா ரப்பயானி என்றா அவர்கள் இருவரும் என்னை வளர்த்தது போன்று. சகீராண்டா நான் சிறியவன், சிறியவன். சகீராண்டா கருத்து சிறியவன். இப்ப நான் சிறியவனாக இருக்கின்ற போது, நான் குழந்தையாக இருக்கின்ற போது, சரியா, என்னை அவர்கள் இருவரும் எவ்வாறு அன்பு காட்டி வளர்த்தார்களோ, என்னோடு எப்படி அவங்க ரெண்டு பேரும் பாசத்தோடு நடந்து கொண்டார்களோ, சரியா, அதே போன்று கமா ரப்பயானி சகீரா அவர்கள் இருவரும் என்னை அன்புடன் எப்படி வளர்த்தார்களோ அதே போன்று நீ அவர்கள் இருவருக்கும் அன்பு காட்டுவாயாக. சரியா? ஓகே. அப்ப நீங்க கமா ரப்பயானி சகீராண்டா ரெண்டு பேரும் உங்களோட அன்பின் காரணமாகத்தான் நீங்க தவறு செய்கின்ற நேரம் உங்களை கண்டிக்கிறது. விளங்கினா? நீங்க யோசிக்கப்படாது எங்க அன்பு காட்டுறது, எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் முயற்சி தான், புழுகுதான் அப்படி என்று எடுக்கிற எல்லாத்துக்கும் முயற்சி அல்ல. உங்களை சும்மா விட்டா நீங்க எங்க எல்லாம் போவீங்க. விளங்கினா? அப்ப உங்களை ஒரு கட்டுப்பாடாக வச்சுக்கொள்ளணும். நீங்க ஒரு நல்ல ஒரு பிரஜையாக வரணும். நல்ல அஹ்லாக்குள்ள, நல்ல பண்பாடுகள் உள்ள சமூகம் உங்களை மதிக்கின்ற அளவுக்கு நீங்க நல்ல ஒரு இடத்துக்கு வரணும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோட தான் உங்களோட உம்மாவும் சரி உங்களோட வாப்பாவும் சரி சில கட்டுப்பாடுகளோட வளர்க்குறது. நைட்டுக்கு இத்தனை மணிக்கு உள்ளுக்கு வரணும்னா அத்தனை மணிக்கு வரணும். இன்னின் நாட்களோட பழகக்கூடாதுன்னா பழகக்கூடாது. இந்த போனை தூங்குற நேரம் கை கெடுக்கப்படாதுன்னா எடுக்கப்படாது. அது காரணம் இருக்குது. விளங்கினா? அப்ப சில கட்டுப்பாடுகளை போட்டிக்கிற நீங்க வழி தவறி செல்லக்கூடாது என்ற அந்த அன்பின் காரணத்தினாலதான். விளங்கினா? அப்ப கமா ரப்பயானி சகீரா அவர்கள் இருவரும் என்னை சிறியவனாக, நான் சிறியவனாக இருந்த போது எனக்கு எவ்வாறு அவர்கள் இருவரும் அன்பு காட்டி வளர்த்தார்களோ அதே போன்று நீ அவர்கள் இருவருக்கும் அன்பு காட்டுவாயாக என்றுதான் இந்த வசனம். பாருங்க, வக்ஃபில் லஹுமா ஜனாஹ துல்லி மின ரஹ்மா, நீர் அவர்கள் இருவருக்கும்
இரக்கத்துடன் அன்புடன் பணிவு எனும் இறக்கையை தாழ்த்துவீராக. தாழ்த்துவீராகவ சரியா? ஓகே. அவரை வக்கூர் ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. இதுல வர எல்லா சொல்லும் உங்களுக்கு தெரியும், பரிச்சயமான ஒரு துவா உண்டு தானே. கொல்லண்டா கூறுவீராக, ரப்பி அண்டா என்னுடைய இறைவனே, இரஹம்ஹுமா அவர்கள் இருவருக்கும் அன்பு காட்டுவாயாக, கமா ரப்பயானி சகீரா நான் சிறியவனாக இருந்த போது அவர்கள் இருவரும் எவ்வாறு என் மீது அன்பு காட்டி வளர்த்தார்களோ அதே போன்று நீ அவர்கள் இருவருக்கும் அன்பு காட்டுவாயாக. சரி, அப்ப நாங்க 2 வசனங்களை பார்த்தோம். ஓகே ரைட். பாருங்க, வகல்லா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. நீங்களும் என்னோட ரிப்பீட் பண்ணி பார்க்கலாமா? அவனை அன்றி நீங்கள் வேறு யாரையும் வணங்கக்கூடாது எனவும் பெற்றோருக்கு உபகாரம் புரியுமாறும் உமது இறைவன் கட்டளை இட்டுள்ளான். சரியா? உம்மிடத்தில் இம்மா யபுலுகன்ன இந்தகல் கிபர அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, உம்மிடத்தில் அவர்கள் இருவரில் ஒருவரோ அல்லது அவர்கள் இருவருமோ முதுமையை அடைந்தால் பலா தகுல்லஹுமா உப்பின் அவர்கள் இருவருக்கும் சி என்று கூட கூற வேண்டாம். பலா தன்ஹர்ஹுமா அவர்கள் இருவரையும் விரட்டவும் வேண்டாம். வகுல்லஹுமா கௌலன் கரீமா அவர்கள் இருவருக்கும் சங்கையான கண்ணியமான வார்த்தையே கூறுங்கள். அவர் பாருங்க, வக்ஃபில் லஹுமா ஜனாஹ துல்லி மினர் ரஹ்மா. சரியா? அவர்கள் இருவருக்கும் இரக்கத்துடன் அன்புடன் பணிவு எனும் இறக்கையே தாழ்த்துவீராக. வக்கூர் ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா அவர்கள் இருவருக்கும், அதாவது நான் சிறியவனாக இருந்த போது என்னை எப்படி அன்பு காட்டி வளர்த்தார்களோ அதே போன்று நீ அவர்கள் இருவருக்கும் அன்பு காட்டுவாயாக. ரைட். அடுத்த வசனம் என்ன பாருங்க, ரப்புக்கும் அஅலமு பிமா ஃபீ நுஃபூசிக்கும் இன் தகூனு சாலிஹீன ஃபஇன்னஹு கான லில்லவ்வாபீன கஃபூரா. சரியா? லேசான வசனம் தான் பாருங்க. ரப்புக்கும் என்றா உங்களுடைய இறைவன். ரப்பண்டா இறைவன் தானே. ரப்புக்க என்றா உன்னுடைய இறைவன். ரப்புக்க என்ற கருத்து என்ன? உன்னுடைய இறைவன். ரப்புக்கும் என்ற கருத்து என்ன? உங்களுடைய இறைவன். ரப்புக்கும் உங்களுடைய இறைவன். அயிலம் என்றா நன்கறிந்தவன். அயிலம் என்ற கருத்து என்ன? நன்கறிந்தவன். அப்ப ரப்புக்கும் அயிலம். நாங்க சொல்றோம் பரீட்சை இப்ப சொல்றோம் அல்லாஹு அயிலம் என்று சொல்றோம். என்ன சொல்ற? அல்லாஹு அயிலம், அல்லாஹ்வே யாவற்றையும் அறிந்தவன் என்று சொல்ற. சரியா? ரைட். அப்ப ரப்புக்கும் நஅலமு பிமா ஃபீ நுஃபூசிக்கும் உங்களுடைய உள்ளங்களில் இருப்பவற்றை, உங்களுடைய உள்ளங்களில் இருப்பவற்றை. பாருங்க, ரப்புக்கும் நஅலமு பிமா ஃபீ நுஃபூசிக்கும் உங்களுடைய உள்ளங்களில் இருப்பவற்றை உங்களுடைய இறைவன் நன்கறிந்தவன். இது என்னத்துக்கு சொல்றேன்டா, பெற்றோரோடு நீங்க நடந்து கொள்கின்ற முறை பற்றி உங்களுடைய இறைவன் உங்களை விட நன்கறிந்தவன். நான் சொல்ல வழங்குறா, நீங்க உம்மா பாப்பாவோட வெளிப்படையாக மற்றவர்களுக்கு முன்னால நல்ல மாதிரி நடிக்கலாம், விளங்கினா, மரியாதையாக நடக்கிற மாதிரி இருக்கலாம், சொற்பேச்சு கேட்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா அது என்னதான் இருந்தாலும் அல்லாஹு தாலா நீங்க உண்மையிலே பெற்றோரோட எப்படி நடந்து கொள்றீங்க என்ற அந்த உள்ளத்துல எந்த எண்ணம் இருக்குது என்பதை அல்லாஹு தாலா நன்கறிந்தவர். உண்மையில எண்ணத்துக்கு தான் கூழ். நீங்க என்னதான் செஞ்சாலும் எண்ணத்துக்கு தான் கூழ். இப்ப உம்மா பாப்பாவும் நல்லா கவனிக்கிறவங்க எல்லாரும் உண்மையான நல்ல நோக்கத்தோட கவனிக்கிறது இல்லை. சரியா? வயசாகினா வாரிசு சொத்து பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி கவனிக்கிறவங்களும் இருக்கிறாங்க, வசியத்து பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி கவனிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. விளங்கினா, சொத்துல பங்கில்லாம பேய்த்திடுமோ என்ற பயத்தின் காரணமாக கவனிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. சரி, ஆனா வெளிப்படையில உண்மையிலே அவர் விட்ட ஆளில் என்ற அளவுக்கு என்ன செய்யறது? நல்லா கவனிக்கிறது. அதெல்லாம் யாரு கவனிக்கிற? அல்லாஹ் கவனிக்கிற. அல்லாஹ்க்கு தெரியும். ரப்புக்கும் அஅலமு பிமா ஃபீ நுஃபூசிக்கும் உங்களுடைய உள்ளங்களில் இருப்பவற்றை உங்களுடைய இறைவன் நன்கறிந்தவன். என்ன விடயத்துல? பெற்றோரோடு நடந்து கொள்கின்ற விடயத்துல. ரைட். இன் தகூனு சாலிஹின், இன் தகூனு வந்தா நீங்கள் இருந்தால், இன் தகூனு வந்தா கருத்து என்ன? நீங்கள் இருந்தால்
சாலிஹீன் என்றா நல்லவர்களாக, சாலிஹீன் என்றா கருத்தன்னா நல்ல மக்களாக, நல்லவர்களாக, சரியா, நன்னடத்தை கொண்டவர்களாக. அப்ப இந்த கூணு சாலிஹீன, நீங்க நன்னடத்தை கொண்டவர்களாக இருந்தால், நீங்க நன்னடத்தை கொண்டவர்களாக இருந்தால், ஃபைன்னஹு, நிச்சயமாக அவன், கான இருக்கின்றான், லில்லவ்வாபீன, திரும்புகின்றவர்களுக்கு. வழங்கினா சில நேரம் இந்த வசனத்தை ஓதின பிறகு மனம் திருந்தி அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ் கிட்ட தௌபா செஞ்சு உம்மா வாப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கறதுல கஷ்டங்கள் இருந்தா அல்லாஹ் கிட்டே அதை முறையிட்டு, யாழ்லா இதுவரை காலமும் நான் இப்படி நடந்து கொண்டேன் என்ன மன்னிச்சது என்று சொல்லி அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்டு அல்லாவின் பக்கம் திரும்புகின்றவர்களுக்கு இல்லையா, அதுதான் அவ்வாபின், திரும்புகின்றவர்களுக்கு. அப்ப திரும்புகின்றவர்களுக்கு கஃபூரா, மன்னிப்பவன், மிகவும் மன்னிப்பவனாக இருக்கிறான். பாருங்க, இது ஒரு முக்கியமான வசனம். ரைட், ரப்புக்கும் அலமு பிமா ஃபீ நுஃபூசிக்கும், உங்களுடைய உள்ளங்களில் இருப்பவற்றை உங்களுடைய இறைவன் நன்கறிந்தவன். எனவே தகூனு சாலிஹீன, நீங்க நன்னடத்தை உள்ளவர்களாக இருந்தால், நன்னடத்தை கொண்ட மக்களாக நீங்கள் இருந்தால், நன்னடத்தை நல்ல சாலிகானவர்களாக இருந்தால், நிச்சயமாக அவன் பைன்னஹு, நிச்சயமாக அவன், காண இருக்கின்றான், இல்லவ்வாபீன, அல்லாவின் பக்கம் திரும்புகின்றவர்களுக்கு, அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டு தௌபா செய்து பச்சாதாபப்பட்டு அழுது புலம்பி அல்லாஹ்வின் பக்கம் திரும்புகின்றவர்களுக்கு அவன் கஃபூரா, மிகவும் மன்னிப்பவனாக இருக்கின்றான், மிகவும் மன்னிப்பவனாக இருக்கின்றான். சரியா? ஓகே, 3 வசனங்கள் பார்த்தோம். சரியா? ரைட். ரெக்கார்டிங் கிடைக்கிற நம்பிக்கையில தான் லெஃப்ட் ஆகி போறாங்களோ தெரியாது, எனக்குண்டா இப்ப உண்மையில ரெக்கார்டிங் அனுப்புற ஐடியா இல்லை. சரியா? ரைட். யூடியூப்ல பதிவேற்றம் செய்வதற்காக ரெக்கார்டிங் எல்லாம் கேட்கிறதான். ரைட். ஆனா எனக்கு தனிப்பட்ட ரீதியாக இந்த புள்ளகள் எண்ணிக்கை குறைவா வாரத்தால ரெக்கார்டிங் அனுப்புற ஐடியாக்கள் இல்லை. எனவே லெஃப்ட் ஆகி போறவங்களுக்கு இனி அது எனக்கு தெரியாது, ஒருவேளை படிச்சிருக்கலாம். என்ன ஹைர்? ஓகே, பாருங்க. ரைட். ஓகே, பாருங்க, நான் கருத்தை மட்டும் சொல்றேன். அவனை அன்றி நீங்கள் வேறு யாரையும் வணங்கக்கூடாது எனவும் பெற்றோருக்கு உபகாரம் புரியுமாறும் உமது இறைவன் கட்டளையிட்டுள்ளான். உம்மிடத்தில் அவர்கள் இருவரில் ஒருவரோ அல்லது அவர்கள் இருவருமோ முதுமையை அடைந்தால் அவர்கள் இருவருக்கும் சி என்று கூட கூற வேண்டாம், அவர்கள் இருவரையும் விரட்டவும் வேண்டாம், அவர்கள் இருவருக்கும் சங்கையான கண்ணியமான வார்த்தையே கூறுங்கள். ரைட். அடுத்த வசனம், அவர்கள் இருவருக்கும் இரக்கத்துடன் பணிவேணும் இறக்கையை தாழ்த்துவீராக, மேலும் சரியா அவர்கள் இருவருக்குமாக பிரார்த்திப்பீராக. இப்படி என்னுடைய இறைவனே கொள்ளண்டா கூறுவீராக, மேலும் கூறுவீராக, என்னுடைய இறைவனே, நான் சிறியவனாக இருந்த போது அவர்கள் இருவரும் என்னை எப்படி அன்பு காட்டி வளர்த்தார்களோ அதே போன்று அவர்கள் இருவருக்கும் நீ அன்பு காட்டுவாயாக. உங்களுடைய இறைவன் உங்களுடைய உள்ளங்களில் இருப்பவை குறித்து நன்கறிந்தவன். நீங்கள் நன்னடத்தை கொண்டவர்களாக இருந்தால் நிச்சயமாக அவன் பக்கம் திரும்புகின்றவர்களுக்கு மிகவும் மன்னிப்பவனாக இருக்கின்றான். சரியா? ரைட். அடுத்து அப்ப இந்த 3 வசனங்களும் குறிப்பாக பெற்றோர்களோடு நடந்து கொள்கின்ற முறைகளை பற்றி சொல்கின்ற வசனங்கள் தான் இவை. அடுத்த 2 வசனங்களை பாருங்க. ரைட். செலவழித்தலோடு சம்பந்தப்பட்ட 2 வசனங்கள். என்ன வசனங்கள் பாருங்க. வஆதி, வஆதி, மேலும், ஆதி என்றா வழங்குவீராக, ஆதி கொடுப்பீராக, வழங்குவீராக. தல் குர்பான்டா உறவினர்கள், தல் குர்பான் கருத்தன்னா உறவுகள், உறவினர்கள். ஹக்கஹு என்றா அவர்களுக்குரிய உரிமை, ஹக்கண்டா உரிமை, ஹக்கண்டா கருத்தன்னா உரிமை. சரியா? அப்ப ஹக்கஹு என்றா அவர்களுக்குரிய உரிமையே வழங்குவீராக. அப்ப உறவினர்களுக்கு அவர்களுக்குரிய உரிமையே வழங்குவீராக. வல் மிஸ்கீன், மிஸ்கீன் என்ன அவளுக்கு தெரியும், இஸ்லாம் பாடத்திலையும் படிச்சிருப்பீங்க, ஏழைகள். மிஸ்கீன் என்ற கருத்தன்னா ஏழைகள். வபன சபீல், வபன சபீல் என்ற கருத்தன்னா வழிபோக்கர், வபன சபீல் என்ற கருத்து வழிபோக்கர். அப்ப உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் வழிபோக்கர்களுக்கும் அவர்களுக்குரிய உரிமைகளை கொடுத்து விடுங்கள். வழங்கினா அவளுக்கு 3 சாரார சொல்ற. ரைட். தல் குர்பான்டா சொந்த பந்தங்கள். சரியா? சொந்த தாத்தா தங்கச்சி நானா தம்பி, சரியா, பெரியப்பா பெரியம்மா சித்தப்பா சாச்சி சித்தி அண்டெல்லாம் மிக்குந்தானே, சாச்சா மாமா மாமி அண்டெல்லாம் மிக்குந்தானே, அதான் உறவுகள். ரைட். மிஸ்கீன் அண்டா ஏழைகள், இப்னு சபீல் அண்டா வழிபோக்கர். அப்ப உறவினர்களுக்கும்
ஏழைகளுக்கும் வழிப்போக்கர்களுக்கும் அவர்களுக்குரிய உரிமையை கொடுத்து விடுங்கள், வழங்குவீராக. வலா துபதிர் தபிதீரா. இதை நீங்க வலாண்டா என்ன, துபதிரண்டா என்ன, தபிதீராண்டா என்ன தனித்தனியா பார்க்காம வலா துபதிர் தபிதீரான கருத்து வீண் விரயம் செய்ய வேண்டாம். என்ன சொல்ற? வீண் விரயம் செய்ய வேண்டாம், வீண் விரயம் செய்ய வேண்டாம். சரியா? ரைட், விளங்கினா அவளுக்கு? ஓகே. அப்ப வஆதில் குர்பா ஹக்கஹு வல் மிஸ்கீன வபன சபீலி வலா துபதிர் தபிதீரா. உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் வழிப்போக்கர்களுக்கும் அவர்களுக்குரிய உரிமையை கொடுத்து விடுங்கள். ரைட். மேலும் வீண் விரயம் செய்ய வேண்டாம், அளவு கடந்து வீண் விரயம் செய்ய வேண்டாம் என்று அல்லாஹு தாலா 26ஆம் வசனத்துல கடைசியாக சொல்றான். அப்ப நாங்க 4 வசனங்களை பார்த்தோம். என்ன ரைட்? பாருங்கோ. வகல்லா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. உம்முடைய இறைவன் அவனை அன்றி நீங்கள் வேறு யாரையும் வணங்கக்கூடாது எனவும், சரியா, பெற்றோர்களுக்கு உபகாரம் புரியுமாறும் கட்டளையிட்டுள்ளான், விதியாக்கி உள்ளான். சரி, உம்மிடத்தில் அவர்கள் இருவரில் ஒருவரோ அல்லது அவர்கள் இருவருமோ முதுமையை அடைந்து விட்டால் அவர்கள் இருவருக்கும் சி என்று கூட கூற வேண்டாம். மேலும் அவர்கள் இருவரையும் விரட்டவும் வேண்டாம். மேலும் அவர்கள் இருவருக்கும் சங்கையான சங்கையான வார்த்தையை கூறுங்கள். மேலும் மேலும் அவர்கள் இருவருக்கும் வக்ஃபில்லஹுமா ஜனாஹதுல்லி மினர் ரஹ்மா, அவர்கள் இருவருக்காகவும் இரக்கத்துடன் பணிவு எனும் இறக்கையை தாழ்த்துவீராக. மேலும் கூறுவீராக, பிரார்த்திப்பீராக, ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. சரியா? நான் சிறியவனாக இருந்த போது அவர்கள் இருவரும் என்னை எப்படி அன்புடன் வளர்த்தார்களோ அதே போன்று அவர்கள் இருவருக்கும் நீ கருணை காட்டுவாயாக, அன்பு காட்டுவாயாக. ரப்புக்கும் அஅலமு பிமா ஃபீ நுஃபூசிக்கும், உங்களுடைய உள்ளங்களில் இருப்பவை குறித்து உங்களுடைய இறைவன் நன்கறிந்தவன். இன் தகூனு சாலிஹீன, நீங்கள் நன்னடத்தை கொண்டவர்களாக இருந்தால், நல்ல மக்களாக, நல்லடியார்களாக, சாலிஹானவர்களாக நீங்கள் இருந்தால், ஃபைன்னஹு, நிச்சயமாக அவன் பக்கம் திரும்புகின்றவர்களுக்கு, அவ்வாபீன், அவன் பக்கம் திரும்புகின்றவர்களுக்கு மிகவும் மன்னிப்பவனாக இருக்கின்றான். வஆதில் குர்பா ஹக்கஹு வல் மிஸ்கீன வபனஸ் சபீல், உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் வழிப்போக்கர்களுக்கும் அவர்களுக்குரிய உரிமையை வழங்குவீராக. மேலும் அளவு கடந்து வீண் விரயம் செய்ய வேண்டாம், அளவு கடந்து வீண் விரயம் செய்ய வேண்டாம். இப்ப கடைசியாக உள்ள வசனம் மிச்ச லேசான வசனம், அதை பார்ப்போமா? என்ன? இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாத்தீன் வகான ஷைத்தானு லிரப்பிஹி கஃபூரா. பாருங்களே, இன்ன அவளுக்கு தெரியும், நிச்சயமாக. அல் முபத்திரீன், அல் முபத்திரீன் என்றா வீண் விரயம் செய்வோர். அல் முபத்திரீன் என்ற கருத்தன்னா வீண் விரயம் செய்வோர். அப்ப இன்னல் முபத்திரீன் என்ற கருத்தன்னா நிச்சயமாக வீண் விரயம் செய்வோர், நிச்சயமாக வீண் விரயம் செய்வோர். கானு, இருக்கின்றார்கள். கானு என்ற கருத்தன்னா இருக்கின்றார்கள். இஹ்வான், இஹ்வான் என்ற கருத்து சகோதரர்கள், பிரதர்ஸ், சகோதரர்கள். யாருடைய சகோதரர்கள்? அஷ்ஷயாத்தீன், ஷைத்தான்களுடைய. சரியா? ஷயாத்தீன் என்பது ஷைத்தான பன்மையான சொல், பன்மை சொல் ஷயாத்தீன். அப்ப இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாத்தீன், நிச்சயமாக வீண் விரயம் செய்பவர்கள், நிச்சயமாக வீண் விரயம் செய்பவர்கள் ஷைத்தான்களுடைய சகோதரர்களாக இருக்கின்றார்கள். வழங்கின அவளுக்கு? கடைசியா நான் அவசரமா போறேனோ தெரியாது, பாருங்க. நிச்சயமாக வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் ஷைத்தான்களுடைய சகோதரர்களாக இருக்கின்றார்கள், சகோதரர்களாக இருக்கின்றார்கள். அவர் அடுத்த வசனம் என்ன சொல்லுது? வகான ஷைத்தானு லிரப்பிஹி கஃபூரா. ஷைத்தான், ஷைத்தான் அவளுக்கு தெரிந்தானே, ஷைத்தான் அவனுடைய இறைவனுக்கு, அப்ப யார? அல்லாஹ்வை தான் குறிக்கிறதா? அவனுடைய இரட்சகனுக்கு, ஷைத்தான் அவனுடைய இரட்சகனுக்கு கஃபூரா. கஃபூரான கருத்து என்ன? நன்றி கெட்டவனாக இருக்கின்றான். கஃபூரண்டா நன்றி கெட்டவன். சரியா? இப்ப ஒருத்தருக்கு உபகாரம் புரிஞ்ச பிறகு, ஒருத்தருக்கு அருள்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் தாலா கொடுத்த பிறகு அந்த அருள்களுக்கு மாற்றமாக அவன் நடக்கிறான் என்று சொன்னால் அவன் நன்றி கெட்டவன். நன்றி கெட்டவனுக்கு அரபு சொல்லணும் என்றால் கஃபூரா.
சூரத் தஹர்லையும் வர இம்மா ஷாக்கிரா இம்மா கபூராண்டு வருது. நீங்க நன்றி உள்ளவனாக இருக்கலாம் அல்லது நன்றி கெட்டவனாக இருக்கலாம். அல்லாஹ் அந்த தொகைசை தந்துதான் நிற்குது அடியார்களுக்கு. அல்லாஹு தாலா அந்த விருப்பத்தை கொடுத்துதான் நிற்கிறேன். ஒன்றோ அடியார்கள் இந்த உலகத்துல வாழக்கொள்ள அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்ல மக்களாக நன்றியுள்ளவர்களாக இருக்கும் மேலும், அல்லது அல்லாஹ்க்கு மாற்றங்கள் செஞ்சு நன்றி கெட்டவனாக இருக்கும் மேலும், அது அவனவனை பொறுத்தது. சரியா? அல்லாஹ் யாருக்கும் கட்டாயப்படுத்துறது இல்லை. ஆனா மறுமை நாள்ல நிச்சயமாக நன்றி உள்ள மக்களுக்கு அல்லாஹு தாலா வெகுமதிகளை கொடுப்பான், நன்றி கெட்டவங்களுக்கு அல்லாஹு தாலா தண்டனையை கொடுப்பான். சரியா? அப்ப கபூரான கருத்து நன்றி கெட்டவன். அப்ப வகான ஷைத்தான் லிரப்பிஹி கபூராண்டா, ஷைத்தான் தன்னுடைய இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கின்றான். சரியா? பாருங்கோ, இன்னல் முபத்திரீன கானூ இஹ்வான ஷயாத்தீன், நிச்சயமாக வீண் விரயம் செய்பவர்கள் ஷைத்தான்களுடைய சகோதரர்களாக இருக்கின்றார்கள். ஷைத்தான் அவனுடைய இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கின்றான், நன்றி கெட்டவனாக இருக்கின்றான். சரியா? சரி, அப்ப 5 வசனங்களும் பார்த்தேன். உங்களுக்கு டவுட்டுகள் இருக்கிறோ தெரியாது. சரியா? நான் திருப்பொரு முறை சொல்றேன், நீங்க பாருங்களா. ரைட், திருப்பொரு முறை சொல்றேன், பாருங்க. ரைட், பாருங்க. ரைட். வகல்லா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. சரியா? இப்ப பாருங்களே. ரைட், ஓகே. ரைட். உம்முடைய இறைவன் அவனை அன்றி நீங்கள் வேறு யாரையும் வணங்கக்கூடாது எனவும், சரியா, பெற்றோர்களுக்கு உபகாரம் புரியுமாறும் கட்டளையிட்டுள்ளான், விதியாக்கி உள்ளான். உம்மிடத்தில் அவர்கள் இருவரில் ஒருவரோ அல்லது அவர்கள் இருவருமோ முதுமையை அடைந்தால் அவர்கள் இருவருக்கும் என்று கூட கூற வேண்டாம். மேலும் அவர்கள் இருவரையும் விரட்டவும் வேண்டாம். மேலும் அவர்கள் இருவருக்கும் சங்கையான வார்த்தையை கூறுங்கள். ரைட், ஓகே. அடுத்து பாருங்க, அவர்கள் இருவருக்கும் லஹுமா, அவர்கள் இருவருக்கும் இரக்கத்துடன் பணிவு எனும் இறக்கையே தாழ்த்துவீராக. மேலும் கூறுவீராக அல்லது பிரார்த்திப்பீராக, ரப்பி, என்னுடைய இறைவனே, இரஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, நான் சிறியவனாக இருந்த போது அவர்கள் இருவரும் என்னை எப்படி அன்புடன் வளர்த்தார்களோ அதே போன்று அவர்கள் இருவருக்கும் நீ அன்பு காட்டுவாயாக. உங்களுடைய இறைவன் உங்களுடைய உள்ளங்காலில் இருப்பவை குறித்து நன்கறிந்தவன். நீங்க நன்னடத்தையுடையவர்களாக இருந்தா நிச்சயமாக அவன் பக்கம் திரும்புகின்றவர்களுக்கு மிகவும் மன்னிப்பவனாக இருக்கின்றான். உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் வழிபோக்கர்களுக்கும் அவர்களுக்குரிய உரிமையை வழங்கிடுவீராக. மேலும் அளவு கடந்து நீர் வீண் விரயம் செய்ய வேண்டாம். நிச்சயமாக வீண் விரயம் செய்பவர்கள் ஷைத்தான்களுடைய சகோதரர்களாக இருக்கின்றார்கள். ஷைத்தான் தன்னுடைய இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கின்றான். சரியா புள்ளகள்? விளங்கினா எல்லாருக்கும்? ஓகே. அவளுக்கு அன்மியூட் பண்ணி கதைக்கலாம். விளங்கினு சொல்லலாம், அல்லது இந்த இடத்துல விளங்கினா மகள்? ஓகே, ஹைர், பாரக்கல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக். சார் ரெக்கார்டிங் எடுக்கிறீங்க? அதான் ரெக்கார்டிங் கடைசியா நடந்த கிளாஸ்ல ரெக்கார்டிங் கொடுக்கலண்டா ரெக்கார்டிங் இருக்கிறதால கிளாஸுக்கு வாரில்லை. ஒன் டைமுக்கு நிறைய பேர் வாராங்க. எக்ஸாமுக்கு முன்னுக்கு அந்த ரெக்கார்டை தான் பார்க்கணும். அவ்வளவு எக்ஸாம் நடக்கலையா இன்னும்? நடந்து முடிஞ்சு. சரி, பாஸ்ட் பேப்பர் क्वेश्चंस டிஸ்கஸ் பண்ண மாட்டீங்களா? அது டைம் கிட்டவாக கொள்ளதான் பாஸ்ட் பேப்பர் போறேன் இன்ஷா அல்லாஹ். ஓகே சார். யூனிட் எக்ஸாம் மாதிரி வைக்க மாட்டீங்களா சூறாக்கள்ல அப்படி தனியா? இல்ல, அப்படி நான்டா வச்சல்ல, இனி ஸ்கூல்கள்ல வைக்கும்னு நினைக்கிறேன். அது நான் சும்மா அந்த யூனிட் புக் அதாவது சூறாக்களுக்கான ஒரு பயிற்சி புத்தகம் அப்படி செஞ்சுக்கிறேன். வேணுமெண்டா நான் அனுப்பி விட்டுறேன், நீங்க அதை பிரிண்ட் அவுட் பண்ணி அதுல செஞ்சு பாருங்க இன்ஷா அல்லாஹ். சரி சார், அனுப்பிடுங்க. ஓகே சார், இந்த சூறால அருளப்பட்ட பின்னணி அதே லீலாசுட்டியும் வராது தானே? இது பொதுவா அந்த மீராஜ் நிகழ்வை தொடர்ந்து அருளப்பட்டதா? இலக்கிய நயம் என்ன மாதிரி சார்?
அதை நாங்கள் இன்ஷால்லா அடுத்த வகுப்புல பார்ப்போம். அது இருக்குது, தஜ்வீத் சட்டங்கள் இருக்குது, இலக்கியம் இருக்குது, படிப்பினைகள் இருக்குது. எட்டரையாகிற சொட்டி நான் அப்படியே நிப்பாட்டினேன். ஓகே சார். அஸ்ஸலாமு அலைக்கும். சரியா, பாரக்கல்லாஹ் ஃபீக் ஹிமா. நல்லா, மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக்க. சலாக்கள் மார்க்ஸ் எல்லாம் போட்டிருந்தீங்க, 95 எல்லாம். நல்லா நல்லா, பாரக்கல்லாஹ் ஃபீக். ஓகே, சரி. உங்களோட எக்ஸாம் பேப்பர் முடியா இன்ஷா அல்லாஹ் நீங்க கட்டாயமாக உங்களோட பேப்பர் அனுப்புங்க. ரைட், முடியுமா இருந்தா டீச்சர் கிட்ட சொல்லி சரி, சேருக்கிட்ட சொல்லி சரி, இந்த பிடிஎஃப் வடிவத்தில் அனுப்பிடுமெண்டா நல்ல. அது அடுத்த வருஷம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்காவது பிரயோசனமாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ஹைர், ஓகே. ஓகே சார். உங்களோட நம்பர் தரையிலுமா? நம்பர் இந்த இதுலேயும் பாருங்க, நான் கொஞ்சம் இருங்க காட்டுறேன். இந்த இப்படித்தான் நம்பர் இருக்கிற விளங்குறா? நோட் 7737999118. ஓகே சார். ஜஸாக்கல்லாஹ். சரி, ஜஸாக்கல்லாஹ் வேற ஹைர் சார். யாரோ என்னமோ கேட்க பார்த்தீங்க, ஏதாவது கேட்குற தீக்கிறா பிள்ளைகள்? சரி, சார், அப்பா. இந்த நம்பருக்கு மெசேஜ் போட்டா நீங்க கிளாஸ்ல ஜாயின் ஆகிறது பத்தி சொல்லுவீங்களா? சொல்ற, ஆனா சில நேரம் உடனே சொல்லிப்படாது. அது கொஞ்சம் நீங்க அனுப்புங்களேன் மெசேஜ். இன்ஷா அல்லாஹ் நான் ஜாயின் பண்றதா, நான் ஆட் பண்ணி விட்டுறதான். நீங்க மெசேஜ் ஒன்று போடுங்க இன்ஷா அல்லாஹ். சரியா சார், சரி. அது சூறாக்கள் அந்த பயிற்சி புக்கு மெசேஜ் போடுறேன். நான் அந்த குரூப்ல போடுறேன். அந்த குரூப் ஒன்று இருக்குது, குரூப் நான் அனுப்பி விடுறேன் இன்ஷா அல்லாஹ். ஓகே சார். ஓகே, ரைட். சார் உங்களோட குரூப் ஜாயின் லிங்க் தாங்களே. ஜாயின் லிங்க் வந்து குரூப் லிங்க் ஓப்பனா கொடுக்குறில்ல. ஏன்னா கேர்ள்ஸ் குரூப் யாரையா மெயின்டைன் பண்ற, பாய்ஸ் குரூப் யாரையா மெயின்டைன் பண்ற. அப்ப நீங்க உங்களோட டீட்டெயில் அனுப்பணும். உங்களோட பேர் என்ன, உங்களோட கிரேட் என்ன, என்ன ஸ்கூல், என்ன ஊரு என்ற அந்த டீட்டெயில் அனுப்பினா தன் மகள். உங்களை கேர்ள்ஸ் குரூப் பண்ணா கேர்ள்ஸ் குரூப் ஆட் பண்ணி விட்டுறது. பாய்ஸ் அண்ணா பாய்ஸ், அது வேற வேறையாக மெயின்டைன் பண்றதால குரூப் லிங்க் ஓப்பனா ஷேர் பண்றது இல்ல. சரியா மகள்? சரி சார், நான் அனுப்பிடுவேன். அனுப்பிடுங்கம்மா. சரி, ஓகே, நல்லா. சார், அரபு கேள்வியில வந்து யூனிட் அந்த ஒவ்வொரு கேள்விக்கும் பிடிஎஃப் மாதிரி இல்லையா? அரபு கேள்விகளுக்கு நான் அப்பப்ப குரூப்ல போடுறதானே, இருக்கிறத போடுறேன். நான் புக் ஒன்று மீக்குது. நான் அந்த புக்கில் இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமோ தெரியா? மாடல் பேப்பர் 5ம் அரபு உரைநடை, அரபு கவிதைகளுக்குரிய வினாவிடை தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு புக் ஒன்று மீக்குது. அது உங்களுக்கு தெரியுமோ தெரிய இருக்கிற விஷயம் என்ன? சார் அப்போ புக்ல பிடிஎஃப் போட்டுருங்களேன் குரூப்ல. நான் புக்கை பற்றி டீட்டெயிலை போடுறேன். என்ன பிடிஎஃப் மகன் ஷேர் பண்ணுறது இல்லை. நான் புக்கை பற்றி டீட்டெயிலை போடுறேன் இன்ஷா அல்லாஹ். சரியா? சரி, ஓகே. ஜஸாக்கல்லாஹ் ஹைர் சார். ஓகேம்மா, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. அப்போ இன்ஷா அல்லாஹ் விடுமுறையை நல்லா பயன்படுத்துங்க. சரியா? இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல சந்திப்போம். ரைட். இந்த விடுமுறையில் 7 மணி சொன்னா அந்த 5 வசனங்களே பாடமாக்குறத டாக்கட்டா எடுத்துக்கொள்ளுங்க. கஷ்டம் இல்லை தானே? இப்போ நாங்கள் படித்தோமே, பொருளோட தானே படிச்சுக்கிறோம். எனவே உங்களுக்கு பாடமாக்கலாம். இப்போ மாஷா அல்லாஹ்னு பாடமாக்க இயலும். ரைட். அதனால ஒரு நாளைக்கு ஒரு வசனம் வந்து பாடமாக்கினாலும் 5 நாளையில் 5 வசனத்தை பாடமாக்க இயலும். சரியா? ரைட், ஓகே. ஓகே, சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.